إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரிலே நாம் கணவன் மனைவி புரிந்துணர்வு என்கின்ற பகுதியை முடித்துவிட்டு அது புரிந்துணர்வு சார்ந்த ஒரு கிளைப்பகுதி தான் இது, அல்லது இதனது கிளைப்பகுதி தான் என்ன புரிந்துணர்வு என்று சொல்லலாம். உரிமைகள் கடமைகளுடைய ஒரு கிளைப்பகுதி தான் புரிந்துணர்வு என்று சொல்லலாம். ரெண்டுக்கு ஒன்றோடு ஒன்று தொடர் பிரிக்குது. பல அறிஞர்கள் அல் ஹுக்கூக்கு ஜௌஜியால தான் இதை பேசுகிறாங்க. அதாவது திருமண கடமைகள் உரிமைகள் என்றதுக்கு கீழே தான் அல் ஹுக்கூக்குல் மானவியா, அதாவது அதாவது உணர்வு ரீதியான உரிமைகள் என்ற அடிப்படையில் தான் புரிந்துணர்வை என்ன செஞ்சுக்கிறாங்க பேசிக்கிறாங்க. சட ரீதியான உரிமைகள் என்றது இப்போ நாங்கள் பேச போகிறோம். உணர்வு ரீதியான உரிமைகள் என்ற அடிப்படையில் தான் அதை என்ன செஞ்சுக்கிறாங்க பேசிக்கிறாங்க. இருந்தாலும் அது தெளிவாக இருப்பதற்காக தான் ரெண்டு பகுதிகளாக நம்ம என்ன செஞ்சோம், இதை எடுத்தோம். அந்த அடிப்படையில் அதாவது கணவன் மனைவி ஆரம்பமாக நம்ம திருமணத்துடைய உரிமைகள் என்ற ஒரு பகுதி இருக்குது. திருமணத்துடைய உரிமைகள் அதுதான் நம்ம அக்கது நிக்காஹ் என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். அந்த அக்கது நிக்காஹ் என்ற அந்த ஒப்பந்தமே சில விஷயங்களை எங்களுக்கு என்ன செஞ்சிடும், கடமையாக்கிரும். சில விஷயங்களை எங்களுக்கு தடுத்துரும், சில உரிமைகளை தந்துரும். அது அல்லாஹ்வுடைய சட்ட அடிப்படையில் அது வந்துடும். அதில் உடன்பட்ட விஷயங்களும் முரண்பாடான விஷயங்களும் உண்டு. அதில் மேலதிகமான நிபந்தனைகளை நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துக்கொள்ளக்கூடிய நிபந்தனையில் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாததும் உண்டு, இஸ்லாம் அங்கீகரிக்கிறதும் உண்டு. அப்படின்றதெல்லாம் நாங்கள் அக்கது நிக்காவோடு சம்பந்தப்பட்ட நிபந்தனைகள் என்கின்ற தலைப்பில் நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். இது என்னன்னு சொன்னால் அந்த அக்கது நிக்காவுக்கு பின்னால் அந்த அக்கது நிக்காக ஏற்படுத்தக்கூடிய அக்கது நிக்காவுடைய அதாவது கடமையை ஏற்படுத்தக்கூடிய அக்கது நிக்காக இது பாதிக்காது. நாங்கள் படிக்கக்கூடிய உரிமைகள் இதுவைகள் என்னன்னு சொன்னால் இது இல்லை அப்படின்றதுக்காக வேண்டி அக்கது நிக்கா என்ன செய்யாது, கேன்சல் ஆகாது, ரத்தாகாது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஹுக்கூக் உரிமை என்ற பகுதியில் வரும். ஒருத்தர் இதை செய்யவில்லை என்பதனால் அக்கது நிக்கா ஃபஸ்காகி விட்டதுன்னு இல்லை, கேட்கலாம், தலாக் பண்ணலாம், என்ன ஃபுல்லாக கேட்கலாம் என்ற அடிப்படையில் வருமே தவிர அது தானாக என்ன செய்யாது, இன்ஃபிஸாக அதாவது அந்த இல்லாமல் என்ன செஞ்சிடாது, போய்விடாது. அந்த அடிப்படையில் முதலாவது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுலெல்லாம் நாங்கள் ஒரு மத்தியமமான நிலைக்கும் கீழால தான் போகிறோம். விரிவானத்துக்கு போகல, மிக சுருக்கமாகவும் வரல, ஆனால் ஒரு மீடியமாகவும் போகல. ஏன்னா அதில் போனாலும் கூட பல செய்திகள் போகணும். அந்த கணவன் மனைவி புரிந்துணர்வு சம்பந்தமான செய்தியிலே நாங்கள் நிறைய ஒரு 40-50 அளவுக்கான சஹாபாக்களுடைய செய்திகளை விட்டிருப்போம். அதாவது குடும்பவியல்களில் வரக்கூடிய இந்த கணவன் மனைவி புரிந்துணர்வு சார்ந்த விஷயங்களை விட்டிருப்போம். அதில் பெரும்பாலான பகுதியை இன்ஷா அல்லாஹ் பலதார திருமணத்தில் கவர் பண்ணலாம்னு நினச்சிக்கிறேன். அப்படி முடியாத வைகளை இன்னொரு தலைப்பில் தான் என்ன செய்யணும், கவர் பண்ணணும். இல்லைன்னா குடும்பவியல் என்ன செஞ்சிடும், ஒரு 200 பாகத்துக்கு போயிடும். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அம்சம் என்ன என்றால், கணவனுக்கு ஒரு மனைவியுடைய கடமை அப்படி என்ற பகுதி நம்ம ஏற்கனவே ஒரு அளவுக்கு பார்த்தோம். அது என்னடா, தாஅத்துல் மர்ஆ லிஸௌஜிஹா, கணவனுக்கு வழிபடுது. அந்த வழிபடுதலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு முரணில்லாத, மார்க்கத்துக்கு முரணில்லாத அனைத்து விஷயங்களிலும், அந்த அனைத்து விஷயம் என்றது கூட மஅரூஃபான விஷயங்களாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவிக்கு ஏவக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். அதற்கு அவன் சம்பந்தம் இல்லாமல் கட்டுப்படணும். நின்று நிற்கணும், இரியண்டா இருக்கணும், அப்படி கட்டுப்படுறது இல்லை. அதாவது இயல்பாக ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஏவக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்படி மஅரூஃபாக ஒரு சமுதாய வளமையில் உள்ள அந்த மாதிரி விஷயங்களை மார்க்கத்துக்கு முரண்படாத வரைக்கும் கட்டாயம் ஒரு மனைவி என்ன செய்யணும், கட்டுப்பட வேண்டும். இது இஸ்லாம் எங்களுக்கு என்ன கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு அம்சம். கிவாமா, அதாவது ஒரு கணவனுடைய ஆளுமை, அந்த கணவன் என்ன நிர்வகிக்கக்கூடியவர் அப்படி என்கின்ற அந்த தரத்தின் காரணமாக, அந்த தகுதியின் காரணமாகத்தான் இந்த கட்டுப்பாடு என்ற பகுதி என்ன செய்து வருது. இதுக்கு தாஅத்துல் மர்ஆ, ஒரு பெண் வழிபடுதல் கட்டுப்படுதல் அப்படி என்ற பகுதி என்ன செஞ்சிருக்கு வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதுல முதலாவது விஷயம், அந்த வழிபடுதல் என்பது மஅரூஃபாக இருக்கணும்.
அதாவது கணவன் மனைவி கடல் இது போன்ற கட்டளைகள், ஏவல்கள், விலக்கல்கள் இருக்கும் என்ற ஒரு மாரூஃபான விஷயமா இருக்கணும். முதலாவது விஷயம் மார்க்கத்துக்கு முரண்படாதாக இருக்கணும். இரண்டாவது என்னது ஹுதூத், அந்த எல்லைக்குள்ள அது இருக்கணும், வரையறைக்குள்ள. மூன்றாவது அவர்களுக்கு முடிஞ்ச எல்லைக்குள்ள அது என்ன செய்யணும், இருக்கணும், அவங்களோட சக்திக்குட்பட்ட விஷயங்களுக்குள்ள அது இருக்கணும். அடுத்தது அவங்களுக்கு பாதிப்படையாத அமைப்புக்குள்ள அது என்ன செய்யணும், அவங்களுக்கு தரரை ஏற்படுத்தாத அமைப்புல இருக்க வேண்டும். இது என்ன 4 மதுஹப் அறிஞர்களும் உடன்பட்ட, அதில் உள்ள உலமாக்கள் எல்லாம் உடன்பட்ட ஒரு தீர்ப்பு அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சப்ஜெக்டை சொல்ற டைம்ல இதுக்கு பல என்ன கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் எதுக்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அடிக்கடி என்ன செய்யறோம், அந்த இதுக்கு என்னது பிறலலா பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய டார்வினிசம், அது சார்ந்த சிந்தனை போக்குள்ளவங்களுக்கு நிறைய பதில் சொல்லிட்டோம். அதனால் அந்த பகுதிக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அதால தாக்கப்பட்டு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படி என்று சொல்லி கொண்டிருந்தாலுமே அந்த தாக்கத்தின் விளைவாக பேசக்கூடியவர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அதுக்கு ஆதாரம் அவர்கள் வழிபட வேண்டும் என்பதற்கான ஆதாரமாக நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால், சூரத்துன் நிசால வரக்கூடிய 34வது வசனம், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பவர்கள், பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின், அல்லாஹு தஆலா அவர்கள் சிலரை விட அதாவது சிறப்புப்படுத்தி இருக்கிறான் அப்படி என்பதனால, அதாவது சிறப்புப்படுத்தி இருக்கிறான் நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கிறோம். இங்கே அதாவது மேலோங்க செய்திருக்கிறான், உடல் வலிமையில மற்ற விஷயங்கள், இந்த சிறப்பு தான், அதான் படைப்பு ரீதியான சிறப்பு, உணர்வு ரீதியான சிறப்பு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். எனவே இந்த வழிபடுதல் என்பதன் காரணமாகத்தான் ஒரு ஆண் என்ன செய்யலாம், ஒரு பெண்ணை கண்டிக்கிறது, தவறுகளை கேள்வி கேட்கறது, இந்த மாதிரி செய்யக்கூடாது செய்து அப்படின்னு சொல்றது. அதே போல கூவம் ஃபுசக்கும் வஹலிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு நீங்க என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க கட்டளை ஒரு ஆணுக்கு வருவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த ஆண் பொறுப்பாகிறான். இந்த அடிப்படையில் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், வழிபடுதல் என்பதுடைய உச்சகட்டத்துக்குரிய ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரில் 5195வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, லா யஹில்லு லில் மர்அத்தி அன் தஸூம, ஒரு பெண்ணுக்கு நோன்பு பிடிப்பது அனுமதி இல்லை, வ ஸௌஜுஹா ஷாஹித், கணவன் வீட்டிலே இருக்கிற நேரத்தில், கணவன் ஊர்ல இருக்கிற நேரத்தில், இல்லா பி இத்னி, அவரது அனுமதி இல்லாமல். அப்படின்னா சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பதற்கான அனுமதி இல்லை கணவன் அனுமதிக்காத வரைக்கும். வலா தஅதன ஃபீ பைத்திஹி இல்லா பி இத்னி, அவருடைய வீட்டுக்கு யாரையும் அனுமதிக்க கூடாது அவரது அனுமதி இல்லாமல். வமா அன்ஃபகத் மின் நஃபகத்தின் மின் கைரி அம்ரிஹி ஃபஇன்னஹு யுஅத்தா இலைஹி ஷத்ருஹு, இது அடுத்த பகுதி. அப்போ இந்த அம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு வைக்க கூடாது, கணவனது அனுமதி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்கு யாரையும் அனுமதிக்க கூடாது என்பது வழிபட வேண்டும் என்பதனுடைய உலக ரீதியாக மார்க்க ரீதியான உச்சகட்டத்தை என்ன செய்து காட்டுது. நோன்பு வைத்தல் அல்லாஹ்வுக்குரியது, அது சுன்னத்தாக இருந்து அது கணவனுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, ஒன்றில் அனுமதி சரியாக இருக்கணும், நேரடியான அனுமதி அல்லது திம்னி ஒன்றும் சொல்ல மாட்டாரு அப்படி என்று இருக்கணும். 2 விதமாக இல்லாது விட்டால் நோன்பு என்ன செய்யக்கூடாது, பிடிக்க கூடாது. அதே போல வீட்டுக்கு அனுமதியும் கொடுக்க கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல். அப்ப இது கணவனுக்கு வழிபடுதல் என்பதற்கு சுன்னா ரீதியான ஆதாரம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை விட கணவனுக்கு வழிபடுதல் என்பது முற்படுத்தப்பட வேண்டும் என்ற இடத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பெண் செய்யக்கூடிய பாவங்கள்ல ஒன்றாக அமையும் கணவனுக்கு முரண்பட்டு கணவனுக்கு வழிபடாமல் இருத்தல். வெறும் முரண்படுதல் மட்டுமல்ல, முரண்பட்டு வழிபடாமல் இருத்தல். விருப்போடையோ அவங்க வழிபட்டுட்டாங்கன்னா அவங்க குற்றவாளி இல்லை, விருப்பத்தோடு வழிபடணும், உள்ளத்தால வழிபடணும் இப்படின்னு சொல்லிட்டீங்க கூட. நீ உள்ளத்தால வழிபடாட்டி இது இஹ்லாஸான இபாதத்தெல்லாம் இல்லை. சரியா, இஹ்லாஸ் முதல் நிபந்தனை, உதுவெடுத்துட்டீங்க 2ஆம் நிபந்தனை, இப்படி சப்ஜெக்ட் உண்டு, அதில் இல்லை. இதுல என்னன்னா அவங்க வழிபடுதல் அப்படி என்பது எப்படியோ வழிபடணும், கட்டுப்படணும், விரும்பியோ வெறுத்தோ அவங்க என்ன செய்யணும், வழிபட வேண்டும். அந்த வழிபட்டுட்டாங்கன்னா அவங்க பாவம் என்ற லிஸ்டுக்குள்ள வராது. வழிபடவில்லை என்று சொன்னால் அவர்கள் பாவம் செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள், குற்றம் அவர்களுக்கு உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது அம்சம், கட்டுப்படுதல் வழிபடுதல். இந்த பகுதிக்குள்ள நிறைய பகுதிகள் என்ன செய்கிறது வருகிறது. அந்த பிரதானமான பகுதிகளுக்குள்ள இவைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விடலாம். பிரதானமான பகுதிக்குள்ள இவைகள் எல்லாம் நம்ம கொண்டு வந்து என்ன செய்யலாம், சேர்த்து விடலாம். அதாவது அதனுடைய அந்த கிளைப்பகுதிகள் அப்படி என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, உதாரணமா இப்ப இதுல கட்டுப்படுதல் என்றதுக்கு கீழே வரக்கூடிய அம்சத்துல இவை சிலர் இதை 12, 20, 30 எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், பிரிச்சுக்கிறான். ஆனா அது
நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தால் இவைகளுக்கு கீழே நம்ம கொண்டு வரலாம். கட்டுப்படுதல் என்பதற்கு கொண்டு வந்த சிலதை தனியை பிரித்து தான் சொல்லணும். அது இதுக்கு கீழே வருமாக இருந்தாலும் சரி தனியை பிரித்து தான் சொல்ல வேண்டும். உதாரணமாக இப்போ அதாவது வீட்டுக்குள் அனுமதித்தல் அப்படி என்ற பகுதியை சொல்ற சந்தர்ப்பத்தில் கணவனுடைய அனுமதியோடு தான் வீட்டுக்கான அனுமதிக்கணும். கணவன் வெறுக்கின்றவரை அனுமதிக்க கூடாது என்று வருது. கணவன் வெறுக்கின்றவரை அனுமதிக்க கூடாது என்று ஹதீஸ்ல என்ன செய்கிறது வருகிறது. அப்ப கணவன் வெறுக்கின்றவரை அனுமதிக்க கூடாதுண்டா அவர் நல்லவரா கெட்டவரா என்றதை வச்சல்ல, அவர் நல்லவரோ கெட்டவரோ கணவன் அவரை விரும்பல. அதுக்கு ரீசன் உனக்கு தெரிஞ்சிக்கும், தெரியாம இருக்க ரீசன் இல்லாமலும் இருக்கும். அவருடைய வீடு அவர் விரும்பல, அவர் நல்லவர் கெட்டவர் என்றதா இருக்கிறா அனுமதிக்க கூடாது. கணவன் அனுமதிக்கிறாரு, விரும்பிட்டார் ஒருத்தர் வீட்டுக்கு வரேன்னா அவரை என்ன செய்யணும் அனுமதிக்கணும். ஆனா மார்க்க எல்லைக்குள்ள அவர் ஒழுக்கம் உள்ளவராய்ந்த கணவன் வந்து ஒரு வித்தியாசமான இலக்குக்கோ அல்லது நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகலாம் பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஒரு தவறான முறையில் அனுமதிச்சோ அல்ல. சாதாரணமாக ஒரு நல்ல ஒரு மனிதர் அவரை அனுமதிக்கிறாரு. நான் இல்ல நேரத்தில் வந்து ஏதாவது சப்ஜெக்ட் அதை எடுத்து கொடுத்துரு, அதை என்ன அவர் சொல்லிடு, மெசேஜை கொடுத்துரு என்ற மாதிரி ஏதாவது சொன்னா அவர் அனுமதிச்சார்னா ஹிஜாபுக்கு பின்னாலே என்ன செய்யலாம், அவர்கிட்ட ஹிஜாபுக்கு பின்னாலே சொன்ன மார்க்க ஆடைகளோடு என்ன செய்யலாம், அவங்களுக்கு அதை சொல்லிவிடலாம். அது பிள்ளை இல்லை. கணவன் வெறுக்கிறவராக இருந்தா அவர் நல்லவராக இருந்தாலும் கூட என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. ஏன்னா சிலர் இதுல என்ன சொல்றாங்கன்னா அவர் நல்ல ஒரு மனிதர் இவர் ஏன் வேணான்னு சொல்றான்னு தெரியும். அது ரெண்டாவது அம்சம். அவருடைய எல்லை அவருடைய என்னது வீடு, அவருடைய அந்த அந்த விருப்பம் நிம்மதி ஒன்று இருக்கணுமாக இருந்தா இந்த அனுமதி மிக முக்கியம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முறைப்படுறாங்களே, அஸ்மா பின்த் உமைஸ திருமணம் முடிச்ச பிறகு முறைப்படுறாங்க. ஒரு தடவை வராங்க, அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆண்கள் 1-2 பேர் என்ன செய்யறாங்க இருந்து அஸ்மா பின்த் உமைஸோட பேசிட்டு இருக்கிறாங்க. அஸ்மா பின்த் உமைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்வாக ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண்மணி. அபூபக்கர்லாலுக்கு ஒரு மனசுல ஒரு வெறுப்பு, ஒரு எப்படி பேசிட்டு ஒரு பிள்ளை மாதிரி ஒரு உணர்வு வருது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அதாவது குறைப்படுத்தி சொல்லல, இப்படி ஒன்று இருந்துச்சு அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்றாங்க. வலம் அற இல்லா கைரா, நல்லதை தவிர நான் வேற எதுவும் என்ன செய்யல காணலன்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன இந்த அஸ்மா ரலியல்லாஹு பாராட்டி விட்டு ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி மக்கள்கிட்ட பொதுவாக உரை நிகழ்த்துற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா கணவன் ஊர்ல இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் என்ன அப்படி வரக்கூடாது, அப்படி வருவதாக இருந்தால் அவர் ஒன்றுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்டவராக தான் இருந்தாங்க அந்த நேரமும், ஒன்றுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். கணவன் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று சொல்றாங்க. அப்ப 2 விஷயம் அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அப்ப கணவன் அனுமதிச்சிருந்தா அது பிரச்சனை இல்லை. கணவன் அனுமதிக்காத நேரமாக இருந்தால், அவங்க அனுமதிக்கிறவராயிருந்தா அப்ப ஒரு ஊர்ல என்ன செய்யணும், இருந்திருக்கும். ஊர்ல இருக்கிற டைம்ல வந்தா என்ன அது பிரச்சனை இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்றத பார்க்கிறோம். எனவே அவங்க நல்லவங்க, அஸ்மா ரலியல்லாஹு நல்லவங்க. ஆனா அபூபக்கர் அவனுக்கு மனசுல என்ன ஒரு விருப்பமின்மை இருந்துச்சு. அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா விருப்பு வெறுப்புக்கு லாஜிக்கல் ரீசன் எல்லாம் நிறைய பேசிட்டு வெறுப்பு வந்த பின்னால வெறுப்பு வந்தது சரியா பிழையானால் வெறுப்பு வந்தாச்சு. வெறுப்பு வந்தது சரியா பிழையான்னு பேசினாலும் வந்த வெறுப்பை வச்சுக்கின்னு வாழ்க்கை என்ன செய்யாது, போகாது. ஒருத்தருக்கு வந்து விருப்பம் வந்துட்டு அந்த இடத்துல நீங்க எவ்வளவு வேற மாதிரி சொன்னாலும் சரி விருப்பம் வந்துட்டு என்ன செய்யறது, அப்ப அந்த இடத்துல மார்க்கத்துக்கு மட்டும்தான் அதை விளங்கப்படுத்தலாமே தவிர வேற வழி ஒன்று இல்லை. இந்த அடிப்படையில் யோசிச்சீங்கன்னா வெறுப்பு வந்த பிறகு பிரியக்கூடிய நிலைமைக்கு வந்துடக்கூடாது. நம்ம ஏற்கனவே நட்பாக இருந்தா மற்ற விஷயங்களா இருந்தா பிரிஞ்சு பேத்துடலாம். ரத்த உறவா இருந்தா சபர் செய்யணும்னு சொல்லிடும். கணவன் மனைவி என்றது வந்து அல்லாஹ் தஆலா என்ன அதாவது என்ன சொல்றது ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் இணைந்தவர்கள், பிறப்பால இணைந்தவர்கள் அல்ல. இந்த மாதிரி கட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அதை பாதுகாக்கிற வழியை தான் என்ன செய்யணும் பார்க்கணும். சந்தேகத்தை டெஸ்ட் பண்றது, அதாவது சோதனை பண்ற இடத்துக்கு கணவனும் போகக்கூடாது, அதுக்கு வலிய பெண்ணும் என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுண்டா நல்லவர்களோ கெட்டவர்களோ கணவன் அனுமதிக்காம போகக்கூடாது. கணவன் விரும்பக்கூடியவராக இந்த மார்க்க எல்லைக்குள்ள அவங்க என்ன செய்யறது அனுமதிக்கிறது பிழையும் அல்ல என்பதுதான் இந்த இடத்துல உள்ள ஒரு அம்சம். ஒரு பெண்ணை அந்த விஷயத்துல நடந்து கொள்வதற்கு அஸ்மா பின்த் அபூபக்கர் உதாரணம் ரசூலுல்லாஹ் தான் கூப்பிடுறாங்க. பாதுகாப்பான முறையில அஜ்னபி மஹ்ரமை பேணி கொண்டு போக முடிந்த அமைப்பிலான வாகனம் 1-2 பேருக்கு மேல வைக்கிறாங்க. ஜுபைர்லாம் எதுவும் சொல்ல போறதும் இல்லை. இருந்தாலும் ஜுபைர் ரலியல்லாஹு ரோசத்தை அவங்க ஞாபகப்படுத்தி அந்த இடத்துல என்ன செய்யல ஏறவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு இடம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வழிபடுதல் என்பத கீழே தான் இந்த பகுதி வருது. இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்தது அந்த வழிபடுதல் இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னால், அதாவது கணவன் இதுவும் அந்த அதுக்கு கீழே வர வேண்டியது பல பகுதிகளாக போட்டிக்கிறாங்க. அதுல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் பயணம் செய்தல்.
கணவன் பயணத்துக்கு அழைத்தால் கட்டாயம் பயணம் என்ன செய்யணும், போக வேண்டும். நான் வரையலான்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நாங்கள் வழிபடுதல்ல அது இல்லைன்னு நினைப்போம். விரும்பினா அவங்க வரலாம், விரும்பினா கணவன் பயணத்துக்கு அழைத்தால் அவங்க கட்டாயம் என்ன செய்யணும், அந்த பயணத்துக்கு வரமாட்டேன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏனென்றால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் தான், சஹாபாக்களுடைய காலத்திலேயும் தான் அந்த பிரயாணத்துக்கான அழைப்பை எந்த மனைவிமார்கள் என்ன செய்யலை, அதாவது தவிர்த்து கொள்ளவில்லை. அது பாவமான பிரயாணமாக இருந்தாலே தவிர. எனவே பிரயாணத்துக்கு அழைத்தால் கட்டாயம் என்ன செய்யணும், போக வேண்டும். வேற ஊருக்கு வாழ்வதற்கு அழைத்தாலும் போகணும். நிபந்தனை அக்து நிக்காஹ்ல போடப்பட்டிருந்தாலே தவிர, அல்லது ஊர் வளமை என்ற அடிப்படையில் அது நிபந்தனைகளுக்கு மாற்றமான ஒன்றாக கருதப்பட்டாலே தவிர, பயணம் என்று அழைத்தா இல்ல நான் வரல அப்படி என்று சொல்வதும் கணவனுக்கு வழிபடவில்லை என்ற பகுதியில் என்ன செய்யும், வர வேண்டிய ஒன்று. எனவே அதை வழிபடுதல் என்றதுல சில விஷயங்களை குறித்து சொல்லி காட்டுறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதுக்கு இப்ப இந்த வழிபட்டு பயணத்துக்கு வழிபட்டு தான் ஆகணும் என்பதற்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் நிறைய பயணம் விஷயத்துல அவங்க பல மனைவிமார்கள் இருப்பதனால துண்டு குழிக்கு போட்டு பேர் வந்தவர்கள் யாரும் நான் வரலன்னு என்ன செய்யல, சொல்லவெல்லாம் இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எல்லா பயணங்களும் அவங்களுக்கு விருப்பமான பயணமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனா பயணங்கள் அவங்க என்ன செய்யல, தவிர்க்கவில்லை என்பதையும் நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வழிபடுதல் என்பது ஒரு வாஜிபான அடிப்படையான ஒரு கணவனது உரிமையும் பெண் செய்ய வேண்டிய என்ன கடமையும். இரண்டாவது பகுதி கணவனுக்கு கணவனுடைய வீட்டுக்கு, அதாவது கணவனுடைய வீட்டுக்குன்னா கணவன் அவங்க அந்த பெண்ணை வைத்திருக்கக்கூடிய அந்த வீடு அவங்களோட பிள்ளை வேற யாருக்கும் அல்ல, ஹிதுமத்து செய்தல். இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால் ஹிதுமத்து செய்தல், அவர்களுக்கு என்ன செய்தல், அதாவது சேவை செய்தல், தேவைகளை எல்லாம் செய்தல், இது கடமை. ஹிதுமத் என்ற வார்த்தை நம்ம ஏற்கனவே அஸ்மா அல்லாஹ்வோட ஹதீஸ்ல என்ன செஞ்சோம் பார்த்தோம். அது போல ஃபாத்திமா அல்லாஹ்வோட ஹதீஸ்ல வருது, இன்னும் பல ஹதீஸ்கள்ல என்ன செய்து வருது. இது எப்படியான கடமை என்பதுல, இது கடமையா என்பதிலும் கருத்து முரண்பாடு வந்திருக்கு. ஒரு பெண் கணவனுக்கு ஹிதுமத் செய்யறது கடமையா, கடமை இல்லை அப்படி என்று சிலர் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள். அது கடமையில எல்லாம் என்ன செய்யாது, வராது என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். அவங்க கடமையில வராது அப்படி என்று சொல்வதற்கான மிக பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில செய்திகள். அது என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உரையில என்ன செய்யறாங்க, ஒரு நீண்ட ஒரு உரை நிகழ்த்துகிறார்களே, அது புகாரி முஸ்லிம் எல்லாம் வரக்கூடிய செய்தி. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்த பெண்களுடைய அந்த கணவன் மனைவி உரிமையை பற்றி பேசுறாங்க. அலா அறிந்து கொள்ளுங்கள், வஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்களுடைய விஷயத்துல நீங்கள் அதாவது நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். உபதேசத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஃபஇன்னமா ஹுன்ன அவானின் இந்தக்கும், அவர்கள் உங்களுக்கு கீழே, அதாவது அந்த வார்த்தையை சொல்றதாக இருந்தால் கைதிகளாக வந்திருக்கிறார். அவான் என்ற என்ன தெரியுமா, கைதிகள். அதாவது உண்மையிலே கைதிகள் அல்ல, ஆனா அவர்களுடைய செயல்பாடு அப்படின்ற பார்க்கிற சந்தர்ப்பத்தில் அவர்களை நம்ம ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிற மாதிரி, எங்களுக்கு வழிபடுற மாதிரியான ஒரு அம்சம் இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் நின்று யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, பெண்கள் சில நேரங்களில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது, அது பல வகையில நியாயம். என்ன, உங்களுக்காக வேண்டியதானே நாங்கள் வாழ்றோன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்களுக்காக வேண்டியதான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா தான் நாங்கள் பிள்ளைன்னு சொல்லுவோம். அது கருத்துக்கு என்ன, அதோடு சேர்ந்து வரக்கூடிய தபியாத்துகளுக்கு என்ன, இந்த வார்த்தையை நம்ம அக்செப்ட் பண்ணிட்ட விட பின்னால ஒரு பெரிய ட்ரெயினே வரும். அதனாலதான் நம்ம அதை மறுக்கணுமே தவிர, உண்மையாக இந்த இடத்துல ஆண் இந்த மாதிரியான சிரமத்துக்குள்ளாரானா, பெண் இந்த மாதிரியான சிரமத்துக்குள்ளாரானா பெண் தான். ஏண்டா அவள் குடும்பத்தை அனுசரித்தல் என்ற பகுதியில அவளுடைய பகுதி அதிகமா இருக்கு. இவனுக்கு செலவீனம் தான் பிரச்சனை அதிகமா இருக்குமே தவிர, பொறுப்புகள் அதிகமா இருக்குமே தவிர, அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வார மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு பெண்ணுக்கு இருக்கின்றதுனாலையும், கஷ்டங்கள் சிரமங்களை இவனுக்கு கீழே பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதனாலையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, என்ன அவானின் இந்தக்கும் ஆனியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்குல் ஆனி அப்படி என்றாங்க. கைதியை விடுதலை செய்தல், கைதியை விடுதலை செய்தல் நன்மைகள்ல உண்டு. அப்போ இந்த மாதிரி வார ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே சில செய்திகளை பார்த்தோம். இன்னன் நிக்காஹ ரிக்குன், திருமணம் என்பது அடிமைப்படுத்தல், திருமணம் என்பது அடிமைப்படுத்தல். அதனால உங்களில், அதாவது உங்கள் மகளை நீங்க யாருக்கு அப்படி கொடுக்குறீங்க என்பதை அவதானிச்சு கொடுங்க. அவர் சிறப்பா நடந்து கொள்வாரா, நல்ல முறையில் நடந்து கொள்வாங்க. இதெல்லாம் அசல்ல அடிமைத்தனம் என்பதற்காக சொல்லப்பட்டதல்ல. அதனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய வடிவங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சிரமம் என்ன செய்யறாங்க,
அடைகிறார்கள். அப்ப ஆண் சிரமப்படுகிறான், பெண்ணும் சிரமப்படுகிறான் தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல யாருக்கு இதை சொல்லிக்கிறாங்க? கணவன் நீங்கள் கைதியாக இருக்கு, நீயா போய் கைதியாக நான் ஒன்றும் செய்யலாது. சரியா? திருமண அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா பெண் என்ன செய்யறாங்க, அந்த மாதிரியான சப்ஜெக்டுக்குள்ள வாராங்க. அதனால இந்த வார்த்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சஹீஹுல் புகாரியில் என்ன செய்கிறது, வருகிறது. அதாவது அஸ்ராஃபி ஐதீக்கும், உங்களோட கையில இருக்கக்கூடிய கைதிகள், அந்த அடிப்படையில் அவர்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் நீங்க அவங்களை எப்படி டீல் பண்ண வேண்டும் என்று சொன்னா, ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபத்தகுல்லாஹ ஃபீ அஸ்வாஜிகுன்ன, உங்களது கணவன்மார் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லல. வழிபடணும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குதான். ஆனால் நீங்க இதுல பெரிய குற்றவாளிகளாக மாறலாம் என்பதனால ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, பெண்ணுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து. ரசூலுல்லாஹ் எங்க சொல்றாங்க? இறுதி உரையில சொல்றாங்க, முழு மக்களும் கூடிய இடத்துல சொல்றாங்க. ஃபஇன்னகும் அகத்துமுஹுன்ன பிஅமானில்லாஹ். இந்த ஹதீஸை வந்து எங்கட உள்ளம் வந்து ஆழமாக எடுக்கணும், முழுமையாக உள்வாங்கணும். சில நேரத்தில் ஆண்களோட உள்ளம் சில நேரத்தில் இது உள்வாங்காது. அது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் ஹதீஸை ஏத்துக்கண்டால் எப்படி இருக்கீங்க, அது உள்வாங்கணும்டா மகளை நினைங்க, தங்கச்சியை நினைங்க, உம்மா நினைங்க, ஹதீஸ் சும்மா உள்ளுக்கு வரும். விளங்கிட்டா? சுயநலத்தை சொன்னா தானே விளக்கமே உள்ளுக்கு வருது. சரியா? மனைவியை மட்டும் நினைச்சிட்டீங்கன்னா முழுசா உள்ளுக்கு என்ன செய்யாது, வராது. ஏன்னா நம்மகிட்ட அந்த அதாவத் இருக்கும், திருமண அதாவத் என்ன செய்யும், இருந்து கண்டிருக்கும், பகமை இருந்து கண்டிருக்கும். அதனால நீங்க வந்து இந்த பகமை இருந்து கண்டிருக்கும் என்றதை விளங்காதவங்க முன்னுரைகளை போய் பாருங்க, அப்பதான் விளங்க. சரியா? அதனால ரசூலுல்லாஹ் ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா ஃபஇன்னகும் அகத்துமுஹுன்ன பிஅமானில்லாஹ், நீங்கள் அவர்களை அல்லாஹ்வுடைய அமானிதமாக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. ஃபீ அமானில்லாஹ்னு சொல்றோமே, அல்லாஹ்வுடைய பிஅமானில்லாஹ். சரியா? பிஅமானில்லாஹ்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு நீங்க அவங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு அவர்களுடைய கற்பை நீங்கள் ஹலாலாக்கியிருக்கிறீர்கள். அவங்களோட தன்மானம், அவருடைய கண்ணியம், மரியாதை அவங்களோட கற்பு தான். அந்த கற்பு உங்களுக்கு ஹலால் ஆகுது, அந்த கற்பு உங்களுக்கு ஹலால் ஆகுது. வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு என்ன, அதாவது அவருடைய கற்பை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து நம்மளோட மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கிற நேரத்தில் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டுதான் நாங்கள் அவங்களுக்கு, நம்மளோட மகளே அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஹலால் ஆகிறாங்க, நம்மளோட சகோதரி ஹலால் ஆகிறாங்க. அது மாதிரி ஒரு அம்சம் தான் இது. அப்ப அந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் அவர்களை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷைஅன் கைர தாலிக், இதுதான் அவங்களோட ஆதாரம். இதை தவிர வேற எந்த உரிமையும் உங்களுக்கு அவர்களில் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷைஅன் கைர தாலிக், இதை தவிர உங்களுக்கு வேற எந்த உரிமையும் அவர்கள் இல்லை. அதாவது அவர்களோடு நீங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற உரிமையை தவிர வேற எதுவும் உங்களுக்கு இல்லை. அவங்க உங்களுக்கு கட்டுப்படணும், அது வேற அம்சம். ஆனா வேற எந்த உரிமையும் இல்லை. கூட்டுக்கு ஹிதமத்து செய்யணும், கூட்டணும், கழுவணும் என்பது இல்லை என்பதை சில அறிஞர்கள் என்ன செய்றாங்க, இதை வச்சு சொல்றாங்க. லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷைஅன் கைர தாலிக், இதை தவிர வேற எந்த ஒன்றும் இல்லை. இல்லா, இப்ப இந்த நேரத்தில் எங்களுக்கு நினைவு வரும்டா, இதுக்கு மத்த ஹதீஸில் வரத்தானே போகுது அப்படியே நினைவு வரும். இப்ப நம்மளே வைங்க இந்த இடத்துல, பெண்களுக்கு நீங்கள் இதை தவிர வேற எதையும் செய்ய தேவையில்லைன்னு ஒரு ஹதீஸ் வந்திருந்தா, வேற ஹதீஸ் வந்திருந்தால் இதுக்கேற்ற மாதிரி வழக்கம் கொடுக்கத்தானே சிந்தனையில வரும். எல்லாம் ஹவா, சரியா, மனோ இச்சைப்படிதான் அந்த ஒரு அணுகுமுறை நம்ம போய்கின்றிருப்போம். அதனால அதை அந்த இடத்துல சொல்லிக்கணும், எல்லாம் ஹதீஸோட போற மாதிரி தான் இருக்கு, எல்லாம் ஹதீஸோட போற மாதிரி இருக்கு. அதனால அந்த ஹவா எங்க வருதுன்னு பாத்துக்கிறோம். லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷைஅன் கைர தாலிக், இதை தவிர வேற எந்த உரிமையும் இல்லை. இல்லா யதீன பிஃபாஹிஷத்தின் முபையினா, அவர்கள் தெளிவான மானக்கேடான விஷயத்தை செய்தாலே தவிர. அப்படின்னா என்ன, அந்த நேரத்தில் நீங்க தண்டிக்கலாம், கண்டிக்கலாம், அவங்கள உரிய இடத்துக்கு அதாவது இன்னும் ஒரு லெவலுக்கு நீங்க போறது, அதாவது தண்டனைக்கு போற அளவுக்கு போகுது. அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு என்ன செய்யும், வரும் அப்படின்றது சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது ஒரு ஆதாரமா வைக்கிறாங்க. அலா இன்னலக்கும் அலா நிசாஇக்கும் ஹக்கா, உங்கள் பெண்கள் மீது உங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்குது. வலி நிசாஇக்கும் அலைக்கும் ஹக்கா, அதாவது நீங்க பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, பெண்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அம்மா ஹக்குக்கும் அலா நிசாஇக்கும், பெண்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? ஃபலா யூதின ஃபுருஷக்கும் அஹதன் தக்ரஹூனா, நீங்கள் வெறுக்கக்கூடிய எவரையும் உங்கள் வீட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. வலா யஅதன்ன ஃபீ புயூதிக்கும் லிமன் தக்ரஹூனா, உங்களை வெறுக்கக்கூடிய எவரையும் உங்களுடைய வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. அப்படி என்று
மிரிக்க வைக்க கூடாது, மிரிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது. புருஷன் விரிப்ப மிரிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னா உட்கார வைக்கிறது. விரிப்ப மிரிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது என்ன, அவர் அந்த விரிப்புல உட்கார வைக்கிற, சேர்ல உட்கார வைக்கிற வேலை கூட என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அடுத்தது வீட்டுக்குள்ள அனுமதியை கொடுக்க கூடாது, வெறுக்கக்கூடியவர்களை வீட்டுக்குள்ள அனுமதியை கொடுக்க கூடாது. சில அறிஞர்கள் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாங்க. அப்படி அவர்கள் செய்வார்களாக இருந்தால், அப்படின்னா உங்களுக்கு முரண்பட்டு விட்டால், உங்களுக்கு கட்டுப்படாது விட்டால், தண்டனைக்கு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். இங்க எங்கேயுமே ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அவங்க ஹிதமத் செய்யணும், உங்களுக்கு என்ன அப்படி என்ற எந்த கடமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. எனவே இதுக்கு என்ன சொல்றது, அந்த அதுல தொடர்ச்சி நிறைய செய்திகள் அது வருது, நான் அடுத்தடுத்து என்ன செய்றேன் சொல்றேன். அப்போ இந்த மாதிரியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மிச்சம் தெளிவா சொல்லிக்கிறாங்க. இதை தவிர உங்களுக்கு வேற உரிமை இல்லை என்று சொல்லிக்கிறாங்க. உங்களை கடமை என்று சொல்ற வார்த்தையிலேயும் இது மட்டும் தான் கடமை என்றிக்கிறாங்க. எனவே ஹிதமத் செய்யறது, சமைச்சு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கடமை இல்லை. இந்த நேரத்தில் பெண்கள் அது யோசிக்கணும், அப்ப அதெல்லாம் எனக்கு கடமை இல்லை தானே என்றா ஓகே தான். மறுபக்கம் யோசிக்கணும், கணவனும் சில நிறைய விஷயங்கள் கடமை இல்லை என்று என்ன, அவங்களுக்கு ட்ரெஸ் தாரதும், அது போல என்ன, அதாவது உணவு, அது போல வீட்டில் வைக்கிறது, இவ்வளவுதான் கடமை. சுண்ணத்தெல்லாம் இல்லைங்க. இன்னும் எத்தனை விஷயம் இருக்குது, அதாவது உங்களுடைய தாய்க்கு செலவழிக்கிறது, உங்களுடைய சகோதரிக்கு செலவழிக்கிறது, உங்களுக்கு ஆபரணம் வாங்கி தாரது, ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தாரது, இந்த மாதிரி எதுவுமே கடமை இல்லை லிஸ்ட்ல வந்துடும். இல்ல அது அவரோட விருப்பத்தில் செய்யறது, இதே விருப்பத்தில் செஞ்சுட்டா தான் நடக்க போகும். வணங்கிட்டா இது ரெண்டு ஈக்குவலா போகணும்டா இதுதான். இல்லைன்னா நீங்கள் கடமை அவருக்கு கடமை நின்றா ஒன்று ரெண்டு விஷயத்தோட எல்லாம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அதனால அது பேசுற டைம்ல இதுவும் வந்துடும். எனவே கடமை இல்லை என்றாலும் இங்க பாதிப்பு வரப்போறது இல்ல. காரணம் ஈக்குவலாக என்ன செய்யும், முகாபிலாக நிறைய விஷயங்கள் நடக்குது. கடமை இல்லாத விஷயத்தை கணவனும் நிறைய செய்யறாரு, கடமை இல்லாத விஷயத்த மனைவி என்ன செய்யறா, நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு ஆயிரும். அப்ப இது கடமையா இல்லையான்னு ஆய்வு செய்யறதுக்கு காரணம் செய்வோமா வானான்றதுக்கு இல்ல, செய்வோமா வானமான்னு வச்சு இவ்வளவுதான் இருக்குது. இவ்வளவு இருக்கு. ஏன்னா கணவனுக்கு பெரிய கடமை ஒன்று அங்க என்ன செய்யல, வரவில்லை. இவங்களுக்கு என்ன செய்யல, பெரிய கடமை ஒன்று வரவில்லை என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடமை, அந்த வார்த்தையை சொல்லல, அவர்களுடைய கடமை அப்படின்னு வார டைம்ல என்ன சொல்றாங்கன்னா, அலா வஹக்குஹுன்ன அலைக்கும் அன் துஹ்சினு இலைஹின்ன ஃபீ கிஸ்வத்திஹின்ன வ தஆமிஹின்ன, உணவிலும் அவங்களுடைய ஆடையிலும் நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். இதுதான் கடமை. அப்ப இந்த கடமையை முடிச்சுட்டா கடவுண்ட கடமையை என்ன செஞ்சாச்சு, முடிஞ்சாச்சு. மனைவியோட கடமையை முடிஞ்சாச்சு. ரெண்டு பேருக்கு ரெண்டும் வாஜிப் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டும். அப்ப இவர் ஏதோ அதிகமா செய்யறாரு, அதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்யறாங்க, அதிகமா செய்யறாங்க. ரெண்டு பேரும் சுன்னத்தா செஞ்சுக்கிறாங்க, என்ன செஞ்சிடும், ஆயிரும் வாஜிப் இல்லை ஆயிரும். இது சில அறிஞருடைய நிலைப்பாடு. ஆனால் மிக சரியான நிலைப்பாடு என்ன அப்படி என்றால், ஹிதுமத் உண்டு என்று. கட்டாயம் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அவர்கள் இருவரும் வாழக்கூடிய வீட்டு, பிள்ளைகளும் அவரும் வாழக்கூடிய வீட்டுக்கு ஹிதுமத்து செய்யணும் பில் மாரூஃப். இது எப்படி அப்படி என்று சொன்னால், ஃபீமா தல்ல அலைஹில் உர்ஃப், ஒரு ஊர்ல நீங்க இருக்கிற டைம்ல அந்த வளமை எப்படி இருக்குமோ அந்த வளமை கேட்ப, ஒரு கரவியா, ஒரு கிராம புள்ளைய திருமணம் முடிக்கிற டைம்ல அந்த கிராமத்து வளமையில ஒரு கடமை இருக்கும். ஒரு சிட்டியில வாழ்ற ஒரு பிள்ளைக்கு சிட்டியில வாழ்ற மாதிரியான சில கடமைகள் இருக்கு. ஒரு பதவியா பிள்ளைக்கு, அதாவது என்ன, நாடோடிகளா வரக்கூடிய பிள்ளைக்கு அதுக்கேற்றமான சில வளமைகள் இருக்கு. அந்த வளமைகள் கடமைகளாக என்ன செஞ்சிருக்கு, மாறிடும். மார்க்கத்துக்கு முரண்படாத வரைக்கும், இந்த சிரமம் இல்லாத வரைக்கும் இந்த மாதிரியான அம்சங்கள் அதுல என்ன செய்யும் வரும். இதுதான் ஹனஃபி, மாலிகி, அது போல என்ன, அதாவது தபரி, இமாம் இப்னு தைமியா, இப்னு கையிம், இப்னு ஹஜர், மர்தாவி, சஅதி இப்னு பாஸ், இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ், இவங்க எல்லாருடைய நிலைப்பாடு அதுதான். சரியா, அவங்க இப்படி ஹிதமத் செய்யறது கடமை. அதுக்கு சூரத்துன் நிசா 19 அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களை நீங்கள் மஅரூஃப், மஅரூஃப்ன்றது எப்படி, உர்ஃப் தான், வளமை எப்படியோ அறியப்பட்ட விதத்தில் அவர்களோடு நீங்கள் உறவு பாராட்டுங்கள். அறியப்பட்ட விதம் என்றா என்ன, மஅரூஃப். ஒரு ஊர்ல எது மஅரூஃபோ, மார்க்கத்துக்கு முரண் இல்லாம அந்த மஅரூஃப் அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்க, முஆஷரா, குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துங்க. அன்-நிசா 19. அடுத்தது சூரா பக்ரால 228 இரண்டாவது, வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். இங்க அல்லாஹ் பில் மஅரூஃப் என்றான். அதாவது வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின், அவர்களுக்கும் சில கடமைகள், அவர்களுக்கும் சில உரிமைகள் உண்டு, அவர்களுக்குள்ள கடமைகள் போல. அவர்களுக்கும் உரிமைகள் உண்டு, அவர்களுக்குள்ள கடமைகள் போல. அதாவது ஒருவருடைய கடமை இன்னொரு ஆளுடைய உரிமை. ஒருவர் செய்ய வேண்டிய கடமை அவர் யாருக்கு செய்யறாரோ அவருடைய உரிமை அர்த்தம். அதான் வலஹுன்ன, அவர்களுக்கும் சில உரிமைகள் உண்டு, மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், அவர்கள் மீது உள்ள கடமை போல. பில் மஅரூஃப் என்ன, அதுவும் அங்க என்ன, ரெண்டே அல்லாஹ் சொல்றேன், அவங்களுக்கு சில கடமைகள் இவங்களுக்கு சில கடமைகள் உண்டு என்று சொல்ற டைம்ல என்ன சொல்றா, பில் மஅரூஃப், அந்த ஊருடைய அடிப்படை. இந்த வசனங்கள் எல்லாம் மஅரூஃப் அடிப்படையில
என்ன சில விஷயங்கள் கடமை அப்படி என்பதை சொல்லுது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அலைஹின்ன அப்படி என்றா வாஜிப், அலைஹின்ன அப்படின்றது வாஜிப். அலாண்ட அரபுடைய வார்த்தை வந்து வாஜிப் என்ன செய்து குறிக்குது. இது ஒரு ஆதாரம். அடுத்ததாக வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியை பாருங்க. இந்த செய்தி அதாவது புகாரில 5361வது இலக்கத்தில் வருது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க, வந்து மாவு அரைக்கிறாங்களே அதுல வலியை சொல்றாங்க. அவங்களுடைய கையில எல்லாம் இந்த பொக்களம்னு சொல்லுவாங்களே, கொப்பளம்னு சில ஊர்ல சொல்லுவாங்க, சரியா? பொக்களம் கொப்பளம், சரியா? இந்த மாதிரியான ஒரு எப்படின்னா இந்த அரபுல வந்து கதிபேண்டா கோவப்பட்டான், பகத என்றாலும் கோவப்பட்டான் தான், வெறுத்தான் அப்படின்னு அர்த்தம். கைரில் மகதூபியால இப்போ மதுஹண்டா புகழ், ஹம்தன்னாலும் புகழ், மதுஹண்டாலும் ஹம்த, அது என்ன எழுத்து மாற்றம். ஹமீதேனா ஹா மீம் டால் டிகிம், மதுஹேனா மீம் டால் அங்க முன்னுக்கு போயிடும். கதிபேம் அப்படிதான். இப்படி அரபுல நிறைய சொல் இருக்கும் இந்த எழுத்து மாற்றம். இது வந்து உச்சரிப்பின் அடிப்படையில் தான் சொல் பிறந்தது என்பதற்கான ஆதாரம் எல்லா மொழிகளையும். அந்த மாதிரி சில சொற்கள் மாறி மாறி இருக்கும். மலையாளத்துக்கு தமிழுக்குள்ள வித்தியாசம் மாதிரி சில சொல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும், அர்த்தமே என்ன செஞ்சிருக்கும் ஒரு வேற மாதிரி போறீங்க. அந்த மாதிரியான சில வார்த்தைகள் அதுல மாத்தல் காஃபி எதிஹா மினர் ரஹா. அப்போ அவர்கள் வந்து இந்த மாதிரி அரஹான்றது அந்த அரைக்கக்கூடிய அந்த மாவு இதை செய்யக்கூடிய அந்த இதால அவங்களுக்கு கையெல்லாம் என்ன செஞ்சது பாதிக்கப்பட்டுச்சு. அதை வந்து சொல்றாங்க. இவங்களை கேள்விப்பட்டுச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்கிட்ட சில அடிமைகள் வந்து கிடைச்சிக்கிறாங்க. அப்ப அந்த வேலைக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம்னு போறாங்க. அப்போ வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ் இருக்கல, வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கல, போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, ஃபாத்திமாலாம் வந்த விஷயத்தையும் என்ன அந்த இதையும் சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா எங்கட வீட்டுக்கு வந்தார்கள். நாங்கள் தூங்குறதுக்கு ரெடியாகின டைம்ல வந்தாங்க. வந்து எங்களுக்கு அதாவது நடுவில் என்ன செஞ்சா உட்கார்ந்தாங்க. அவங்களுடைய காலுடைய அந்த குளிரை வந்து ஏண்ட காலில் என்ன படுகின்ற அளவுக்கு, என் உடல்ல உணர்கின்ற அளவுக்கு அது என்ன செஞ்சது இருந்தது. வஜத்து பர்த கதமி அலா பத்னி, அவங்களுடைய காலுடைய அந்த குளிர் வந்து இந்த வயிற்றுல உணர்ற அளவுக்கு என்ன செஞ்சது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கமாக என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்தார்கள். ஃபகால அலா அதுல்லுகுமா அலா கைரின் மிம்மா சஅல்துமா, நீங்க கேட்டதை விட சிறந்ததை சொல்லி தரவா என்ன அப்படின்ற ரசூலுல்லாஹ் இதா அகத்துமா மபாஜிஅகுமா, நீங்க உங்களோட படுக்கைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 சொல்லுங்க. வஹுவ கைருன் லக்குமா மின் ஹாதி, ஒரு வேலைக்காரர் கிடைப்பதை விட உங்களுக்கு இது சிறந்தது. ஒரு அதாவது ஒரு முஃமினுக்கு சபபு கட்டாயம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஃமின் ஒரு சபபு கட்டாயம் எந்த விஷயத்தையும் செய்யறது. ஆனா அந்த சபபு உலகத்துல எல்லாருக்கும் காரணம் விளங்குறது போல உண்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு பல உதாரணம் சொல்லலும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா மரத்தை இழுங்கன்னு சொன்னது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தடியால அடிங்கன்னு சொன்னது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்புக்குள்ள, இப்படி காரணங்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றுவான். அப்படி ஒன்றுதான் ஒரு மூமின் செய்யக்கூடிய திக்ர். சிலர் என்ன செய்ய திக்ரையும் செஞ்சுட்டு இதையும் நம்ம செய்யணுமா இல்லையாண்டுவாங்க. நாங்க என்ன விளங்கணும்னா இதுவும் ஒரு ரீசன், அதுவும் ஒரு ரீசன். திக்ர் ரீசனுக்குள்ள வராதுன்னு நினைக்க கூடாது. திக்ரும் ஒரு ரீசன், அதுவும் ஒரு வழிமுறை, இதுவும் ஒரு வழிமுறை. ரெண்டு வழிமுறையை செஞ்சுக்கிறோம். இது ஒரு மூமினுடைய பழக்கத்தில் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது, அதுக்காரர்களுடைய வசனங்கள் ஒதுக்கல, குல்லபுர பின்னாஸ் ஓதுறது, குல்லபுர ஃபலக் ஓதுறது, இந்த மாதிரி. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைக்காரரை கேட்ட டைம்ல இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலையுடைய சுமையை வந்து இது தணிக்கும் என்ற அடிப்படையிலையும் அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும் என்ற அடிப்படையில இதை என்ன செய்யறாங்க சொல்றாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல அப்படி என்று சொன்னா, அலியே உங்களுக்கு ஹிதுமத் செய்ய வேண்டிய எந்த அவசியமும் பாத்திமாவுக்கு இல்லை. அது அவங்க யாரு, குறைஷி பெண்மணி, ஹாஷிமியா பெண்மணி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்போ இது அடுத்து அல்லது இப்படி சொல்லல, நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லல. நானே நிறைய கிச்சன்ல வேலை செய்யறேன் விளங்கிட்டா, அது மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் தானேன்னு சொல்லல. அப்ப இது வந்து அந்த அடிப்படையில வந்து வருமாக இருந்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன சொல்லணும், நானும் அரைச்சி அலி ரலியல்லாஹு அரைச்சி கூட இந்த வழி என்ன செய்யல, அதாவது போகல, அதனாலதான் நான் வேலைக்காரி தேடி வந்தேன் அப்படியே என்ன செய்யல சொல்லல. எனவே ஒரு பெண்ணை பொறுத்த உள்ரங்க வேலைகள், வீட்டுடைய வேலை அவங்க தான் பார்ப்பாங்க. வெளியே மற்ற வேலைகளை செஞ்சு பணத்தை கொண்டு வரான், உழைப்பை கொண்டு வரான், இது ஆணுடைய வேலை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை சொல்றதுல ரசூலுல்லாஹ் எந்த சங்கடமும் பட போவதில்லை. அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, இதை சொல்லவில்லை என்பது இது உருஃப் அடிப்படையில வாஜிப். உருஃப் அடிப்படையில ஒரு திருமணம் முடித்தா இதான் நடக்குன்றது. எல்லா விஷயங்களையும் குர்ஆன் சுன்னா தஃசீலன் பிரிச்சு வகுத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. பொதுவான வார்த்தையில அதை என்ன செஞ்சிடும், கடமையாகிவிடும். அடுத்து நம்ம பார்த்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி, அதுல என்ன வார்த்தை வருது, நான் வந்து அவர்களுக்கு அவருடைய குதிரைக்கு என்ன செய்கிறேன், தீவனம் போடுகிறேன், அதனுடைய அதாவது செலவினங்கள், அவனுடைய கஷ்டங்கள், பொறுப்புகள் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொள்றேன். அதே போல விதைகளை உடைச்சி நான் என்ன செய்யறேன், எடுத்துக்கொண்டு வரேன். அது போல என்ன தண்ணீரை எடுக்கிறேன்,
அதனுடைய பைய நானே என்ன செய்கிறேன், நான் தைக்கிறேன். மாவு அதாவது பிசைந்து ரொட்டி என்ன செய்கிறேன், சுடுகிறேன். அந்த ரொட்டி எனக்கு செய்யறதுக்கு வழி இருக்கல, தெரியாம இருந்துச்சு. அடுத்த வீட்டு பெண்மணிகளை அவங்கள்ட்ட சொல்லி ரொட்டியை சுட்டு எடுக்கிறேன். அட்லீஸ்ட் சுடுறதுக்காக சுபேர் எல்லாம் நினைச்சிக்கலாம், ஹெல்ப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யல, இதுல வரவில்லை என்பது வாஜிப் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அஹ்திமு ஜுபைர், நான் ஜுபைருக்கு ஹிதுமத் செய்யக்கூடியவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இதுவும் வந்து எந்த அளவுக்கு அந்த ஹிதுமத் இருந்துச்சுன்னா, அந்த வேலைக்காரர் வந்த நேரத்தில் அன்னமா அத்தகத்னி, அந்த பெண் வேலைக்கு வந்த நேரத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு விடுதலை மாதிரி என்ன செஞ்சது இருந்தது. அந்த அளவுக்கான வேலையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனைவியை திருமணம் முடிச்சு இந்த மாதிரி என்ன செய்யறது செய்யக்கூடாது, அவங்களுக்கு எந்த வாஜிபும் இல்லை என்ற வார்த்தை என்ன செய்யல சொல்லல. என்ன காரணம்டா, கணவன் மனைவியுடைய வாஜிபுக்கு மேலதான் பெரும்பாலும் செய்வான். அதே வாஜிப் என்ற ஒரு பகுதி வச்சா, அக்து நிக்காவுடைய வாஜிப் வச்சா, அதுபோல மனைவியும் மேலதிகமா தான். எனவே இது உருஃப் அடிப்படையில் ரெண்டுமே என்ன செஞ்சிருது, வாஜிபாயிரு. வளமையின் அடிப்படையில் ரெண்டுமே வாஜிபாயிரு. வளமைக்கு மாற்றமான விஷயங்களை வாஜிபாக்க போறதுதான் அங்க பிரச்சனை. உனக்கு இது வாஜிப் அது வாஜிப், என்ன கணவனுடைய தாயை பார்ப்பது உனக்கு வாஜிப்னு சொல்லலாம். அது திருமண வளமை அடிப்படையில் உள்ளுக்க வராது. கணவனுடைய அவரை பார்க்கிற வாஜிப். அதே போல கணவனுடைய இரண்டாவது மனைவியுடைய பிள்ளையை நீ தான் என்ன செய்யணும், பார்க்கணும், அது வாஜிப்னு சொல்லாது. எப்படி வருது, அதான் வழிபடணும்னு கடமை இருக்க, பில் மாரூஃப், முறையான கடமையாக என்ன செய்யணும் இருக்கணும். வளமையில் அந்த கடமை என்ன செய்யணும் இருக்கணும் என்பதற்கான ஒரு அடையாளம் இது, ஆதாரம் இது. இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்தது மூன்றாவது செய்தி என்ன, இப்ப இந்த செய்தி வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா செய்தி புகாரில 5224, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா செய்தி புகாரில 5361. அடுத்தது மூன்றாவது செய்தி பாருங்க, நிறைய செய்திகளை கொண்டு வரதுல இருந்தாலும் அந்த ஹிதுமத் வாஜிப் என்பதை புரிஞ்சு கொள்றதுக்காக இந்த இடத்துல வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குன்து அக்ஸிலுல் ஜனாபத மின் சௌபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஆடையிலிருந்து ஜனாபத்தை நான் கழுவக்கூடியவனாக இருந்தேன். திருமண உறவின் காரணமாக ஏற்படக்கூடிய அசுத்தத்தை, அசுத்தம்னா மார்க்க ரீதி அசுத்தம் இல்லது, உலக ரீதி அழுக்கை நான் வந்து என்ன செய்றேன், நான் வந்து கழுகக்கூடியவனாக இருந்தேன். ஃபயஹ்ருஜு இலஸ்ஸலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடையில் என்ன செய்வார்கள், என்ன தொழுகைக்கு போவாங்க. வ இன்ன புகஅல் மாஇ ஃபீ தௌபிஹி, அதனுடைய தண்ணீருடைய அடையாளம் அந்த டிரெஸ்ல இருக்கும். அத கழுவின அடையாளம் அந்த டிரெஸ்ல என்ன செய்யும், இருக்கும். அப்போ இன்னொரு அறிவிப்புல முஸ்லிம்ல வருது, ரகத் ரஐதுனி அஃப்ருகுஹு மின் தௌபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரகன் ஃபயுஸல்லி பிஹி, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடையிலிருந்து சுரண்டி விடுவேன், அதனுடைய அடையாளம் அதுல இருக்கிற சொல்லாங்க, பள்ளிக்கு என்ன செய்வாங்க போவாங்கன்னு வருது. அப்போ ஆடையை கழுவுறதுல இருந்து ஆடையை கிளீன் பண்றதுல இருந்து யாரோட பொறுப்புல இருக்குது இது. இந்த மாதிரி செய்தியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 செய்திகள் என்ன செய்யும் இதுல வரும். நம்ம ஹிதுமத் என்றது வளமையாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அதாவது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில இருந்து wudu எடுத்துட்டு வராங்க. முஸ்லிமா கையில் என்ன செய்யறாங்க, டவல் வச்சுட்டு இருக்கிறாங்க துடைக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் அதை எடுக்கல அப்படின்ற செய்தியில் என்ன செய்தி வருகிறது. எனவே இந்த மாதிரியான அதாவது குளிக்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, தங்களோட ஆடைகளால் அந்த இடத்தை மறைச்சு கொள்வாங்க. ரசூலுல்லாஹ் இந்த ஹிதுமத்தை அவங்க செஞ்சதாக வருது. எனவே வீட்டுல வளமையா இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க தான் செய்யறது வளமை. வீட்டுல சாப்பாடு இருக்கேன் ரசூலுல்லாஹ் யார்கிட்ட கேட்பாங்க, ஆயிஷா அவங்க தான் வளமையா கிச்சனுக்கு போற வாரது உங்களுக்கு தெரியும் தானே, அப்படின்னு இல்லையே. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல என்ன இருக்குதுன்னு கேட்டேன்னா இந்த சாப்பாடு கண்டனே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, கேட்டு அவங்கள தான் கொண்டு வர வைக்கிறாங்க, அவங்கள தான் கொண்டு வர வைக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். இப்படி பல செய்திகள்ல நம்ம இதை உணர்ந்து கொள்கிறோம். எனவே இதல்ல சஹாபாக்கிட்ட தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு கிச்சன்ல அதை எதுவும் செய்ய வேண்டாம் என்று அவங்களுக்கு சொல்றாங்க மனைவிக்கு. இவரும் சேர்ந்து தைக்கிறான்னா என்ன செஞ்சிருக்கணும், நீங்க தானே வளமையா எப்படி நீங்க இன்றைக்கு டேட் நாளைக்கு ஒரு டேட் தான் சொல்லணும், சரியா? அப்ப அந்த மாதிரி இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அந்த எந்த இஸ்திஃப்சாரும் செய்யாம வளமையான முறையில் நடந்து கொண்டது பெண்களுடைய ஹித்மத். பெண்கள் அது ட்ரெஸ் கழுவுறதாக இருக்கலாம், வீட்டை சுத்தப்படுத்துவதாக இருக்கலாம், ஒரு கேர்டன் போடுவதாக இருக்கலாம், எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் அவங்கள தான் என்ன செய்வாங்க. அதுல பிள்ளை நடந்தாலும் ஆயிஷாவை என்ன இப்படி போட்டுக்கிறேன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ், இது தவறானதுன்னு சொன்னாங்க. எல்லா வேலைகளும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை கண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அபூபக்கர் என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு போன டைம்ல விருந்தாளிகள் சாப்பிடலன்னு முதலாவது குறை பிடிச்சது யார், மனைவியை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சாப்பிட வைக்கல என்ற அமைப்புல தான் குறை பிடிக்கிறாங்க. எனவே இது ஒரு வளமை. இது வந்து இந்த வளமை வந்து ஒரு ஃபுல்ல வாஜிப். கணவனும் சில விஷயங்களை செய்யறான், அதுவும் ஒரு ஃபுல்ல என்ன வாஜிப் என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிடும், அது வந்துவிடும். இதுதான் சரியான ஒரு அம்சம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வாதமாக இன்னொன்னு சொல்லலாம், என்னன்னா அவங்களுக்கு செலவு கொடுத்தல், ஆடை கொடுத்தல், அவங்களுக்கு மஸ்கட் வசிக்க வைத்தல்,
என்பது வெறும் அவர்களோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுதல் என்பதற்கு மாத்திரம் பதிலாக வந்திருக்க ஒரு சந்தர்ப்பம் உண்டு. அதுல இல்ல அப்படி அமைஞ்சேன்னு சொன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு இடையில எந்த ஒரு இர்திபாத்த சௌஜியா திருமண பந்தம் பலமாகாது. இது மட்டும்தான்டா பலமாகாது. அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹிதுமத் என்ற பகுதியும் என்னது அதுல ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் அப்படி என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மகர் தான் அதுக்கு பதிலாக. மகர் என்பது அவனுடைய வாழ்க்கை, அதாவது திருமண இந்த உடலுறவு என்ற பகுதிக்கு மகர் தான் காரணமா என்ன செய்யறாங்க சொல்றாங்க. மற்றபடி இவர் செலவழிக்கிறது வாழ்றதுல அவங்க ஹிதுமத் செய்யறது என்றதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு அம்சமாகத்தான் அதை என்ன செய்யுது போகுது. ஈக்குவலான ஈக்குவலா இல்லைன்றது வேறு, ஆனா முகாபில் அதுக்கு பதிலாக இது என்ற அமைப்புல தான் உங்களோட வாழ்க்கை என்ன செய்யும் போகும். அதனால் அது வாஜிப் என்றதுதான் மிகவும் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு. அப்ப எனவே ஹிதுமத் என்பது அங்க என்ன செய்து வாஜிபாக மாறுகிறது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு மனைவியுடைய கடமைகள்ல வழிபடுதல், வீட்டுடைய ஹிதுமத். அடுத்த இது முதலாவதும் சொல்லியிருக்கலாம். அவர்கள் இருவரும் உடல் ரீதியான அதாவது இன்பம் காணக்கூடிய உரிமை கணவனுக்கு, மனைவியோடு உடல் கூடக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய உரிமை என்பது ஒரு பெண் தன் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள்ல உண்டு. இங்கதான் தாலிப் மத்லூப், தாலிப் தேடக்கூடிய இடத்துல யார் இருப்பாண்டா ஆண், அழைக்கப்படக்கூடிய இடத்துல ஒரு பெண் இருப்பாள் என்ற பகுதியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எல்லா அறிஞர்களுமே இது எதுல சேர்க்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண் ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, ஒரு ஆண் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. இதுல வரல. இதிலிருந்தே ஒரு இயல்பை விளங்கிக் கொள்ளணும். ஆண்கள் இத பெண்கள்கிட்ட குறையா சொல்லலாம். என்ன, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருப்பதற்கு, மகிழ்ச்சியா இருப்பதற்கு மனைவி என்ன செய்யணும், ஒரு கணவனை அழைக்க வேண்டும். அப்படி அது நடந்தா சந்தோஷம், பிழையெல்லாம் இல்லை. அப்படி ஒரு உரிமையை என்ன செய்யலாம் சொல்லலாது. இது சில நேரத்தில் சிலர் என்ன செய்வாங்கடா, கையாலாகாத ஒரு தனமான ஒரு வார்த்தை தான் அது. மனைவி அழைத்தால் தானே நமக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்வாங்க சொல்லிக்கின்றிருப்பாங்க. இது ஒரு தவறான அம்சம். ஒரு ஆண் தான் தேடக்கூடிய இடத்துல என்ன செய்வான் இருப்பான். அதனாலதான் இஸ்லாம் ஒரு கணவன் அழைத்தால் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறது. கணவன் அழைத்தால் ஒரு பெண் அந்த குடும்ப மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக இல்லறத்தில் ஈடுபடுவதற்காக மனைவி பதிலளிக்க வேண்டும் என்று சொல்ற செய்திகளை தான் நீங்க என்ன செய்வீங்க பார்ப்பீர்கள். எனவே அது கணவனுடைய ஆற்றலோடும் கணவனுடைய திறமையோடும் கணவனுடைய உணர்வோடும் சம்பந்தப்பட்டது. பெண்ணுக்கு அதுல ஒரு பகுதி இருக்குது. அது என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது அந்த உரிமையுடைய பகுதிக்கு வரேன். ஆணுடைய பகுதிக்கு ஒரு பெண் அந்த ஆணுடைய ஒழுக்க பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த இல்லற ஈடுபாட்டுக்கு கணவன் எப்பொழுது அழைத்தாலும் பதில் சொல்வது கடமை, விதிவிலக்கான இடங்களை தவிர. திருமண வாழ்க்கை என்பது ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் இல்லற ஈடுபாடு என்பது பொதுவாக இன்றைக்கு உலக ரீதியாக பார்த்தாலும் சரி, அனுபவபூர்வமான வாழ்க்கையுடைய முறைகளை பார்த்தாலும் சரி, விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு காலப்போக்கில் டெஸ்டோன் குறைந்துட்டு போனாலும் அந்த அதாவது ஆசை உணர்வை தூண்டக்கூடிய அந்த அதாவது அவனுடைய அந்த சக்தி குறைந்து விட்டு போனாலும் ஆணுக்கு மரணம் வரைக்கும் அந்த உணர்வு இருந்து கொண்டிருக்கும் என்றதை என்ன செய்ய சொல்லு. பெண்ணுக்கு இருந்தாலும் அது காலப்போக்கில் வெட்கம் என்ன செய்த முழுசா என்ன செஞ்சிருந்ததை உள்வாங்கி விடுகிறது. இல்லாமல் போகக்கூடிய இடம் தான் அதிகம் என்பதை பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் ஒரு கணவன் ஒரு மனைவியை அழைக்கிற உரிமை அவனுக்கு மரணம் வரைக்கும் என்ன செய்திருக்கு. ஆனா உரிமை இங்க 50-45 முடிச்சிடறான். உரிமை முடிஞ்சாச்சு, நீ வழங்கிட்டா எக்ஸ்பயர் டேட் மாதிரி முடிச்சிடறான். ஒரு ஏகபத்தினியாக அந்த கணவனுக்கு வாழணும், இவர் இருந்து கொள்ளவும் வேணும். ஆனா ஒரு புள்ள 2 புள்ள பெற்றதோடு அது முடிஞ்சதுன்னு தான். இனி அவர் 20-30 வருஷம் வாழ்ந்தாருண்டா என்ன செய்யணும், ஒரு துறவர வாழ்க்கை, திருமண பேரில் துறவர வாழ்க்கை விளங்கிட்டா, மனமுடித்த துறவி என்ற அடிப்படையில் அவரோட வாழ்க்கை என்ன செய்யும் போய்கொண்டு இருக்கும். அவரு ஒரு மனைவி இருந்தும் கூட பாருங்க இப்படி ஒரு தவறுல ஈடுபட்டுகிறாரே அப்படின்னு சில குற்றங்கள் தவறு தான். ஆனா மனைவி இருந்தும் கூட மனைவி சும்மா இருந்துட்டு லெவலுக்கு ஆகிடும். சூழ்நிலையும் சமூகம் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இது கட்டாய கடமை. இந்த பகுதியை நம்ம திருமணத்தின் இலக்கு என்ற பகுதியில் மிக தெளிவாக என்ன செய்திருக்கிறோம், பேசி இருக்கிறோம். அது திருப்பி மீட்ட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. யஜிபு அலல் மர்அத்தி தம்கீனு ஸௌஜ் மினல் இஸ்திம்தா பிஹா. இது பித்திஃபாக்கில் மதாஹிபில் ஃபிக்ஹியல் அர்பா, ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி, ஹனாபிலா அனைவரும் உடன்பட்ட ஒரு சப்தி. இல்ல கருத்து முரண்பாடு அம்சம் இல்லை. ஹிதுமத்திலேயாவது கருத்து முரண்பாடு ஒன்று வந்துச்சு, இதுல கருத்து முரண்பாடு ஒன்று வரல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தி புகாரில 3237வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இதா தஅர் ரஜுல் இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷிஹி ஃபஅபத் ஃபபாத கத்பான அலைஹா. ஒரு மனைவியை ஒரு கணவன் அதாவது தனது படுக்கைக்கு அழைக்கிற நேரத்தில், அதாவது உறவுக்காக அழைக்கிற நேரத்தில் அவள் மறுத்தாள். இந்த மறுத்தாள் என்பது காரணம் இல்லாம, நியாயம் இல்லாம, ரீசன் இல்லாம மறுக்கிறது. அவ அந்த மாதிரி மறுத்தால்
லஅனத்ஹல் மலாயிகா ஹத்தா துஸ்பிஹ், காலை பொழுதை அடைகின்ற வரைக்கும் மலக்குமார்களுடைய சாபம் அந்த பெண்ணுக்கு உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் ஒரு பெண் ஒரு கணவனுக்கு வழிபடுதலும் இல்லற இன்பத்தில கணவனுக்கு கட்டுப்படுதலும் மிகப்பெரிய ஒரு வாஜிப் என்பதை இது என்ன செய்கிறது சொல்லுகிறது. இத இந்த பெண்ணிய சைத்தான்கள் எப்படி மாத்திட்டாங்கன்னா அநியாயம் மாதிரி மாத்திட்டான். கேள்வி எப்படி வருதுன்னா, இது ஒரு பெண்களை அடக்குமுறை செய்வது இல்லையாண்டு. ஒரு பெண் தன் மனைவி அழைத்தாண்டு தானே அது வருது, அடுத்த மனைவி அழைத்தாண்டு வருதா அல்லது அடுத்துட்டு பெண்ணை அழைத்தாண்டு வருதா? அதுக்கு யோசப்பட்ட என்னதுக்கு கல்யாணம் முடிச்சீங்க? இது என்ன ஒரு யோசனைன்னு பாருங்க. இது ஒரு பிரச்சனையா மாத்தி விட்டுக்கிறாங்க. எப்படின்னா, அழைச்ச நேரம் எல்லாம் போகலாமா? அது என்ன அவளுக்கு எவ்வளவு உடல் வலி இருக்கும், அவளுக்கு ஏதோ பிரச்சனை, இப்படி நீ குதர்க்கமா நீ இப்படி சிந்திக்கிறாய் தானே. இந்த சிந்தனை எங்கிருந்து வந்துச்சு? ஒரு கணவன் அநியாயமாக நோயுடைய நேரத்துல பெண்களுக்கு உடல் இயலாத நேரத்துல அழைக்கிறான்னா நீ செலக்ட் பண்ண மாப்பிள்ளை பிள்ளைன்னு அர்த்தம், அந்த ஆளுக்கு குணப்பிரச்சனைன்னு அர்த்தம். அதே இஸ்லாத்துக்குள்ள போறேன். இஸ்லாம் அதை சொல்லல. ஒரு பெண் உடல் நிலை மோசமா இருக்கு, அவளால உறவு கொள்ள முடியாம இருக்குது, அல்லது ஒரு வழியில இருக்கிறார், நோயில இருக்கிறார், கஷ்டத்துல இருக்கிறார், அந்த டைம்ல ஒரு கணவன் அப்படி அழைத்துட்டு இருக்கிறான்னா நீ ஏன் அந்த மாதிரி ஒரு கணவனை செலக்ட் பண்ண? அப்ப இது வாப்பா அம்மாவோட பிரச்சனை, தண்ட மகளுக்கு யாரை தேடி கொடுத்ததுன்றதுல அதை விட்டு போட்டு இஸ்லாத்தை என்ன செய்யறது? இஸ்லாம் இந்த இடத்துல சொல்வதெல்லாம் எதை என்று சொன்னா, நாங்க ஏற்கனவே கணவன் மனைவி புரிந்துணர்வு சொல்லிட்டோம். பெண்ணோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன மாதிரி நடந்து கொள்ள சொன்ன ஒரு மார்க்கத்துல கணவன் தனது ஆசைகளை, தனது எண்ணங்களை, தனது உணர்வுகளை அடைந்து கொள்வதற்காக தண்ட மனைவி என்ன செய்யறான்? அழைக்கிறான். தண்ட மனைவி அழைக்கிறதுல ஒரு பெண்ணாக எல்லாரும் சந்தோஷப்படத்தான் செய்வாங்க. இப்ப அந்த பெண்ணையும் கெடுத்துட்டு வச்சுக்கிறான். அவர் இப்படி நினைச்ச மாதிரி கூப்பிடுவாரு. ஹஸ்பண்ட் தானே, ஹஸ்பண்ட் ஒண்ணு அழைக்கிறத வச்சு நீ சந்தோஷப்படணுமா இல்லையா? அழைக்கவில்லைன்றது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டா வந்துட்டீங்க. அவர் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை அவருக்கு இல்லை அப்படின்றது. அழைச்சா இப்படி ஒரு பிரச்சனையை போட்டுறது, அது எப்படி கண்ட நேரத்துல எல்லாம் அழைக்கிறது அப்படின்ட்டு அது ஒரு பிரச்சனையா மாத்திரு. யார் இந்த சிலபஸ் எல்லாம் போட்டு இந்த சிந்தனை கெடுத்து வச்சு, இது யாரு இந்த மாதிரி செஞ்ச அர்த்தம் என்ன நடக்கும்? விபச்சாரம் பெறுகிறதுக்கான சூழ்நிலை, ஒழுக்கம் பெறுகிறதுக்கு, ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை பெறுகிறதுக்கான சூழ்நிலை, இவைகள் தான் காரணம். இதை விட்டு இந்த மாதிரி பேசக்கூடிய நிறைய பேரை பார்க்கலாம்னா, சினிமாவை ஆதரிக்கிறதும் விளங்கிட்டா, சினிமா எடுக்கலான்னு சொல்றதும், இருக்கிற கூத்துக்களை ஆதரிக்கிறதும், அசிங்கங்களை ஆதரிக்கிறதும், அதாயாக்களை விமர்சிக்கிறதும், இந்த மாதிரி லெவல்ல என்ன செய்து இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இது என்ன செய்யறாங்க? பெரிய ஒரு பிரச்சனையா என்ன செய்யறாங்க? பேசிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இது ஒரு தவறான போக்கு. ஒரு மனைவி, ஒரு பொதுவாக ஒரு இயல்பான மனைவி தன் கணவன் தன்னை அழைப்பதை நினைத்து மகிழ்ச்சி தான் அடைவார். என்ன, தன் கணவன் தனக்காக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவள் தான் மனைவி. இது பெரும்பாலான நல்ல மார்க்கம் படித்த அதாவது பெண்கள், இயல்பாக உள்ள பெண்கள் யாரும் இது பெருசா தவறாக நினைப்பதில்லை. இது மிகப்பெரிய ஒரு அதாவது வளமாக இஸ்லாம் இதை அழுத்தி கடமையாக்கிக்கிறத மிக சரியாகத்தான் அவங்க என்ன செய்வாங்க நினைப்பாங்க. பித்திரத்தை வேற புரோகிராம் பண்ண பாட்டிகள் விளங்கிட்டா, அல்லது இந்த டார்வினிசம் இன்னொரு வடிவத்தில் பாதிக்கப்பட்ட பாட்டிகள், அல்லது இந்த ஃபெமினிசம் என்ற இது பாட்டி, இந்த டீமுக்கு பின்னால பெரிய எஜெண்டாவே இருக்கு. அதுதான் விபச்சாரத்தை பெருக்குது, சமுதாயத்தில் ஒழுக்கம் கேட்ட பெருக்குதல் என்ற எஜெண்டா ஒன்று இருக்குது. இந்த எஜெண்டாவை விளங்காம சில பாட்டி அந்த ஜமாத்லிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா லிங்க் மிஸ் ஆகினாலும் அதே லிங்குக்குள்ளால அவங்க போய் என்ன செஞ்சிருவாங்க, சேர்ந்துருவாங்க. கொஞ்சம் காலத்துல விளங்கிற மாதிரி, சரியா? கொஞ்சம் காலத்துல இவங்க இந்த பாதையில தான் பயணிச்சுக்கிறாங்க அப்படின்னு என்ன செஞ்சிரு விளங்கிவிடும். அதனால இது ஒரு தவறான விஷயம். ஒரு பெண் ஒரு கணவனுக்கு இடையில இந்த உறவு நிலைத்திருப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இதுல இது இப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த என்னது அதாவது நிறைய வைத்தியர்கள் இது சம்பந்தமாக படிக்கக்கூடிய விஷயம், நிறைய வைத்தியர்கள் கணவன் மனைவி கடல இந்த இணைப்பை பத்தி பாராட்டக்கூடிய நிறைய வைத்தியர்கள், அந்த துறையில் உள்ள நிறைய அறிஞர்கள், அவங்க மார்க்கத்தில் இஸ்லாம் இல்லாதவர்களாக இருந்தா கூட இதை புரிஞ்சு பேசக்கூடிய நிறைய பேரும் என்ன செய்யறாங்க, அதுல இருக்கிறாங்க. அதாவது மனித இயல்புகளோடு இருக்கக்கூடிய நபர்கள், இதை பேசக்கூடியவங்க நிறைய என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு அறிவிப்புல எப்படி வருது அப்படின்னு சொன்னால், வல்லதி நஃப்சி பியதி, எனது உயிர் எவனது கரத்திலே இருக்கிறதோ, மாமின் ரஜுலின் யது இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷிஹா ஃபதபா அலை, ஒரு கணவன் தன் மனைவி அழைக்கிற நேரத்தில் அந்த மனைவி அதை மறுத்தால், இல்லா கானல்லதி ஃபிஸ்ஸமா இசாஹிதன் அலைஹா ஹத்தா யர்தான், இவர் அந்த மனைவியை திருப்தி கொள்ளும் வரைக்கும் வானத்திலே இருக்கக்கூடியவன் அந்த பெண்ணோடு வெறுப்பாக இருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணை வெறுத்தவனாக இருப்பான். இவர் பரவாயில்ல ஓகே அப்படின்னு திருப்தி அடைகின்ற வரைக்கும் ஹதீஸ்ல என்ன செய்யும், மலக்குமார்களோட சாபம் வருது, ரப்புல் ஆலமீனோட சுகம் கோபம் வருது. இந்த ரெண்டை நம்ம புரிந்து கொண்டோம்னா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கணும். எனவே கணவனுடைய உரிமைகள்ல உண்டு, பெண் செய்ய வேண்டிய கடமைகளில் இது ஒன்று. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபி புதுஇ அஹதிக்கும் ஸதகா, உங்களுடைய திருமண அதாவது இல்லறம் என்பதும் அதில் தர்மம் என்ன ரசூல், குடும்ப வாழ்வு ஒரு தர்மம் என்ற ஒரு தலைப்பு சம்பந்தமா நான் பேசினோம். இது அதாவது தர்மம் சொன்ன என்ன தர்மம் என்ற காரணம்,
அவர் ஹராமில் ஈடுபடாமல், தவறில் ஈடுபடாமல் இருப்பதற்கு இது துணையா இருக்குது. அதனால இது தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த அதாவது இந்த இப்படியான ஒரு வாழ்க்கை ஒன்று இருந்தது அப்படி என்று சொன்னா கட்டுப்பாடு உணர்வுகள் எல்லாம் ஒரு ஆண் இந்த விஷயத்துல மட்டுமல்ல, நம்ம இலக்குகள் சம்பந்தமா பேசுறதுல பேசிக்கிறோம். இப்ப இலக்குகளுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாகமாயிட்டே, அதனாலதான் சொல்ல வேண்டியிருக்குது. அது என்னன்னா, இலக்குகள் வெறுமனே இவங்க 2 பேரும் இல்லறத்தில் ஈடுபடுவதால குழந்தை என்பது மட்டுமல்ல, ஒரு ஆணுடைய சிந்தனை சீர்நிலை, குடும்பத்துடைய அன்பு பாசம், 2 பேருக்குள்ள உறவு நிலை, இவைகள் எல்லாமே என்ன செய்யுது, அபிவிருத்தி அடையுது என்பதை என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுல இன்னொரு மசாலா இருக்கு. பெண்ணுக்கு இதுல என்ன உரிமை? ஆணுக்கு உரிமை ஓகே, ஒரு பெண்ணுக்கு இதுல என்ன உரிமை? ஆணுக்கு அது ஓகே, ஆண் அழைத்தால் ஒரு பெண் போன்று கடமை ஆயிரும். அப்ப ஆணுடைய அழைப்பு கேட்ப ஒரு பெண் நடந்து கொள்ளலாம், காலத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, உடல்நிலைக்கு ஏற்ப ஆணுடைய அந்த விருப்பம் அதுல இருக்கு. ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை ஆண் இந்த இல்லறத்தில் ஈடுபடுகின்றது, பெண்ணுக்கு அதுல ஹக்கு இல்லையா? இதுல பல அறிஞர்கள் பெண்ணுக்கு அதுல அது கடமை என்று ஒன்று ஆனால என்ன இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது பிழையானது, அது தவறானது. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை கேட்டு எடுக்கக்கூடிய பெண்களாக அதிகமான பெண்கள் இருக்க மாட்டாங்க. அப்படியே கேட்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவங்களுடைய வெட்கம் 1-2 தடவையில் என்ன செஞ்சிடும், தடுத்துரும். அப்படியான இருக்கிறதுல அவங்களோட உரிமை என்ன என்பதற்கு உச்சகட்டமான கருத்து முறைப்பாடு எதுக்கு வந்தீங்கன்னா 4 மாசம். 4 மாதத்துக்கு ஒரு முறையும் ஒரு கணவன் மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடாது விட்டால் அவளுக்கு ஹுல்லா கேட்பதற்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஈலாவுடைய சட்டத்துல, அந்த பெண்ணோடு சேரமாட்டேன்னு சத்தியம் பண்ண சட்டத்துல அந்த பெண் 4 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யலாம், அந்த தலாக்குக்கு போகலாம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். 4 மாதம் என்றாங்க. இன்னும் சிலர் சரி ஓகே 4 மாதம் என்றது அவங்க கணவன் அது வரைக்கும் வாஜிப் இல்ல, கணவனுக்கு 4 மாதத்துக்கு வாஜிப் என்றது பொருத்தமான ஒரு சப்ஜெக்டாக விளங்கல அல்லாஹ். ஏன்னா நேரடியா அந்த செய்தி இதை மட்டும் சொல்லல, அது ஈலாவுக்குரிய சட்டமாக இருந்தாலும் நேரடியாக சொல்லல. சிலர் என்ன சொல்றாங்கன்னா 4 நாளைக்கு ஒரு முறை அப்படி என்று சொல்றாங்க. அதுக்கு சில காரணங்கள் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க, பல அது இன்டிரெக்டான காரணங்கள். இதுவும் ஒரு இந்திபாத் இல்லை, இந்திபாத் சரியான முறை அதுக்குள்ள என்ன செய்யல வருதில்லை. பொருத்தம் என்னன்னா பில் மாரூஃப் என்றுதான் பொருத்தம். ஒரு பெண்ணுடைய உடல்நிலை, அவருடைய தேவை நிலையை அனுசரிப்பது கணவனுக்கு தெரியும். ஒரு மனைவியா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இது எந்த நாள் வரைக்கும், எவ்வளவுப்பட்ட நாள் வரைக்கும் ஒரு மனைவியுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கணும் அப்படி என்ற ஒரு எண்ணம் உள்ள கணவனுக்கு அது தெரியும். எனவே தனக்கு ஒரு விருப்பமில்லாத நேரமாக இருந்தால் மனைவிக்கு அது தேவையான ஒரு நிலை இருப்பதை ஒரு கணவன் உணரக்கூடிய ஒரு காலப்பகுதி வாழக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல உண்டு. அப்ப எனவே இது ஒரு உணர்வு ரீதியான விஷயம், கடமை என்ற லெவலுக்கு பேசப்பட கடமை இல்லாம நடக்க வேண்டிய ஒரு அம்சம். அந்த அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா இதை நாங்க காலத்தால வரையறுக்கலாம். ஆனா 4 மாசத்தை என்ன சொல்லலாம்டா, ஒரு பெண் ஹுல்லா கேட்கக்கூடிய எல்லை 4 மாசம் என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்த மாதிரி கணவன் தன்னோடு சரியான முறையில் நடந்து கொள்ளாது விட்டார், அப்படி இல்லை அப்படி என்று சொன்னா பொருத்தம் என்னடா 3 நாள் 5 நாள் 10 நாள் என்று சொல்றதல்ல. அந்த பெண்ணுடைய ஒழுக்க ரீதியான தேவையை ஒரு கணவன் புரிந்து கொண்டு அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய விருப்பத்தோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதுதான் மிக பொருத்தமானது என்பது மிக சரியான ஒரு நிலை. இதுல நிறைய அக்வால்கள் கூற்றுகள்லாம் இருக்கு. இதை நான் சுருக்கமா என்ன செஞ்சுக்கிறேன், இதுல சொல்லியிருக்கேன். இல்லை என்ற கருத்து பிழையானது, அவங்களுக்கு இதுல எந்த உரிமையும் இல்லை என்ற கருத்து, அதாவது கடமையும் இல்லை என்ற கருத்து பிழையானது. இரண்டாவது அம்சம் அந்த மாதிரி போறதுக்கு காரணம் ஒரு பெண் அதாவது ஆண் இந்த தேவைகள் இல்லற தேவையோடு தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதனால அப்படி ஒரு ரிசர்ச் நடக்கல. ஆனா இன்றைய காலம் தலையில ஆகிற காலம் தானே, அதனால கட்டாயம் இதுக்கு ஒரு ரிசர்ச் என்ன செய்யணும், பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா இப்ப திருமணம் என்ற பலருக்கு சமூக அடையாளம் மட்டும்தான், வாழ்க்கை வேற எங்கேயும் இருக்குது. சமூக ரீதியா அவங்க மனைவி, வெளியெல்லாம் வேற துணை, சரியா? இந்த அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மோசமான ஒரு கலாச்சாரம் வந்திருக்கக்கூடிய அம்சத்தை பார்க்கலாம். அப்படி இருந்தா இது ஒரு தவறான அன்றைய காலத்துல அப்படி இருக்கல, அதிகமாக அப்படி இருக்கல, இருந்தவங்க இருந்தாங்கதான், அதிகமாக இருக்கல. எனவே இதுல நான் இஸ்லாமிய சூழலை பேசுறேன். இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனைவியுடைய விஷயத்துல அவ ஹுல்லா கேட்கிற அளவுக்கு போகலாம் 4 மாசம் என்றது. அதுக்கு முந்தி உள்ள பகுதியில அவருடைய காலம் நேரம் என்பது ஊருடைய வளமை, சமூகத்துடைய வளமை, அவளுடைய வளமை என்ன செய்யணும், அதை தீர்மானிக்க வேண்டும். அப்படி அதுக்கு மாறு செய்யற டைம்ல கணவன் பாவம், அவருக்கு பாவம் எழுதப்படும், அவர் தவறு செய்வதாக என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன்னா இந்த 4 மாசத்தை தான் பல இஸ்லாமிய அறிஞர்கள் மனைவிட அனுமதி இல்லாம ஒரு கணவன் வெளியே இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 மாசத்து 4 மாதத்துக்கு மேல வெளியே ஒரு கணவன் இருப்பதா, இந்த வெளிநாட்டிலே வேற எங்கேயோ போவதா, இந்த மனைவிட அனுமதி வேணும்.
அனுமதிட்டாங்கன்னா உலக காலம் என்ன செய்யலாம், இருக்கலாம். இல்லைன்னா மனைவி என்ன செய்யலாம், இல்ல. அப்ப அந்த ஹக்கோட உள்ள ஹக்கு அவங்களோட சேர்ந்து வாழ்ற ஹக்கு தானே. அதனால அந்த 4 மாத எல்லையை தான் என்ன செய்யணும், உச்சகட்ட வரையறையாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி கடமை என்பது 4 மாசம் என்பது அல்ல. அவருடைய வளமையில எது தேவைப்படுகிறதோ அது வளமையாக இருக்கும் என்பது. அந்த கணவனை பொறுத்த வரைக்கும் எப்ப அழைக்கிறாரோ அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு என்ன செய்யுது, கடமையாகுது என்பது அர்த்தம். ரைட். அடுத்ததாக அதாவது இறுதியான பகுதி, இந்த கடமைகளுடைய பகுதியில் இறுதியான ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கணவன் கணவனிடத்தில் மனைவி வெளியேற அனுமதி கேட்டார். இது வெளியே செல்வதாக இருந்தால் கணவனுடைய அனுமதியோடு வெளியே செல்லும். இது ஒரு பெரும் முக்கியமான ஒரு பகுதி. அதனால இதுல நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், இந்த செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வெளியேறக்கூடாது என்பதில் 4 மதுஹப் அறிஞர்களும் உடன்பாடாகிறாங்க. 4 மதுஹப் அறிஞர்கள் சொல்றது என்னது காரணம், பெரும்பாலான அறிஞர்கள் அதுல தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்க எல்லோருமே உடன்பாடாகிறாங்க, கணவனது அனுமதி இல்லாமல் ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. இதுவும் பில் மஅரூஃப், என்ன முறையான அமைப்புல தான் வெளியே போகக்கூடாது. தந்தை மரணிச்சுக்கிறாரு, கணவனுடைய அனுமதி எல்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு கதையா நிறைய சொல்லி வச்சுக்கிறாங்க. அது எப்படி போகாம இருப்பீங்க? தந்தை மரணம்னா கணவன் அனுமதி, கணவனை அப்படி ஃபுல்லா கேட்க வேண்டிய, அதோட தந்தை மரணிச்சு அனுமதிக்காத என்னன்னா மனைவியை நிறுத்தி யோசிக்கிறது. மகளை நிறுத்தி யோசிங்க, போயிருங்களா வணங்கிட்டா மகளை நிறுத்தி யோசிங்க. நீங்க மௌத்தாயிட்டீங்க, மகளே நீ வராத, நான் மௌத்தாயினால உன கணவன் நிற்கிறேன், நீங்க அதை விட என்ன கல்யாணம் முடிச்சு கொடுக்காம இருக்கலாம். ஒரு தந்தை மரணிக்கிறார், தாய் மரணிக்கிறார், தங்கச்சி மரணிக்கிறார், வரக்கூடாதுன்னு கணவன் சொல்றான்டா, அது எப்படி ஒரு சட்டமாக மாறி? யார் சொல்லியிருந்தாலும் அது என்ன, அது ஒரு பிழை, இரத்த உறவோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு, பல அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்க. அதான் என்னன்னா, ஒரு பெண் பிரசவட்டை, அந்த பிரசவ பாக்குறது இவங்களை தவிர வேற யாரும் இல்ல, கணவன் அனுமதி கேட்டு கூடாதுக்கலாம், போயிடலாம். ஒரு ஜனாசா குளிப்பாட்ட வேண்டிய நிலைமை, வேற யாரும் இல்ல, நீங்க போனா தான் குளிப்பாட்டான, கணவன் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. செலவுக்கு சரியாக தரல அவரு, முறையான செலவு உங்களுக்கு என்ன சாப்பிடுறதுக்கு உடுக்கிறதுக்கு வழி இல்லை, அவர்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே மஅரூஃப் உர்ஃப்ல ஒரு வெளியே போறது என்றது ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்குமே, அதுக்காகத்தான் அந்த கணவனுடைய அனுமதியோட வீட்டுக்குள்ளே அவனோட அனுமதியோட வெளியேறுதல் என்பது. அடிமைத்தனத்துக்கோ அல்லது எந்த என்ன வெளியே போகக்கூடாதோ என்பதற்காகவோ அல்ல என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பாருங்க, இந்த செய்தி புகாரில் வரக்கூடிய செய்தி, 865வது இலக்கம். இதஸ்தஅதனகும் நிசாஉக்கும் பில்லைலி இலல் மஸ்ஜிதி ஃபஅதனு லஹும். பள்ளிக்கு போவதற்கு இரவு நேரத்தில் பெண்கள் உங்களிடத்திலே அனுமதி கேட்டால், உங்களது பெண்கள் அனுமதி கேட்டால் அவர்களுக்கு அனுமதியுங்கள். இது அர்த்தம் என்னடா, அவங்க எந்த டைம்லையும் அனுமதி கேட்டாலும் சரி, பள்ளிக்கு போறதுக்கு அனுமதி என்றாலும் சரி, கேட்க வேண்டும் என்ற ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்ய வருது. அப்ப பள்ளிக்கு போறதா இருந்தாலும் கணவனிடத்துல அனுமதி கேட்கணும். பகல்ல நீங்க பொதுவா அனுமதிப்பீங்க, இரவு நேரத்துல நீங்க அனுமதிக்காம இருப்பீங்க என்பதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, இரவு நேரத்துல அவங்க பள்ளிக்கு போறதுக்கு கேட்டாலும் நீங்க என்ன செய்ய, அனுமதிங்க. ஒரு கைது, ஒரு நிபந்தனை என்ன, ரீபத்திரிக்க கூடாது. உங்களுக்கு ஒரு சந்தேகங்களோ ஒரு சங்கடங்களோ இல்லை என்னமோ வேற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது, அது இந்த கடமை இல்லை. அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும், அனுமதிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனுமதியை விதிவிலக்கு கொடுக்கணும். அப்படின்னா அனுமதியுடைய முழு அதிகாரமும் கணவனிடத்துல இருக்குது. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இது சஹீஹுல் புகாரில 4780வது இலக்கம். அதனுலி அன் ஆத்தி அபவை, அந்த குற்றச்சாட்டு நேரமிக்குதே அந்த நேரத்தில் கேட்கிறாங்க, என் வாப்பாட்டையும் உம்மாட்டையும் போறதுக்கு எனக்கு அனுமதிப்பீங்களா என்று ஆயிஷாலாம் கேட்டாங்க. வாப்பாட்டையும் உம்மாட்டையும் போறதுக்கு என்னை அனுமதிப்பீங்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக புகாரில 4780வது இலக்கத்தில் இந்த செய்தி என்ன செய்கிறது, வருகிறது. அப்ப கணவன் அனுமதித்தால் தான் தாய் தந்தையில வீட்டுக்கு போறதுக்கு கூட இந்த பகுதி என்ன செய்து வருகிறது. இது எந்த நிலைமை, அதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா போற வார விஷயத்தோடு சம்பந்தப்பட்டது. கணவன் தந்தையுடைய மரணம், தந்தைக்கு நோய், தந்தையை கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய அவசியம், இவங்க இல்லாட்டி வேறு ஆளும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அனுமதி காட்டி அவன் முருகத்துள்ள ஆளும் அல்ல, அந்த கணவன் அப்படிப்பட்ட நபரும் அல்லது. அந்த நேரத்தில் ஒருத்தர் பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு பொருத்தமான நபரும் என்ன அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுல ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி கேட்டுட்டு தான் என்ன செய்யறாங்க, வெளியே போவது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் அனுமதி இல்லாம வெளியே போகக்கூடாது என்பதை என்ன செய்கிறது, குறிக்கிறது. எனவே கணவனுக்கு ஒரு மனைவியுடைய உரிமைகள் கடமைகள் என்று பார்த்தால் இந்த பிரதானமான முக்கியமான 4
அம்சங்கள் இதில் என்ன செய்கிறது, பிரதானமான 4 அம்சங்கள் இதில் என்ன செய்கிறது வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக வந்து இன்னும் சில பகுதிகள் இருக்குது. ஆனால் அது வந்து அனுமதி என்றதோட சம்பந்தப்பட்ட பகுதி, அனுமதி என்ற பகுதியோட சம்பந்தப்பட்ட பகுதி. அது என்ன அப்படின்னு சொன்னால், அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது இந்த இஸ்திதான் அனுமதி என்ற பகுதியில் வீட்டுக்குள்ள அனுமதிப்பது என்பதை நம்ம ஏற்கனவே தாஅத்தில் கட்டுப்படுதல்ல சொல்லிட்டோம். அடுத்தது கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு வைக்கக்கூடாது என்பதையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் சொல்லிட்டோம். இன்னும் ஒரு பகுதி இருக்குது, இது ஒரு தனிப்பகுதியாக நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம், 5வது பகுதி. இது வந்து அதாவது கணவனது கடமை உரிமை சாராததாக இருந்தாலும் இந்த உரிமையில தான் இது என்ன செய்ய பேச வேண்டிய ஒரு அம்சம். அது என்ன அப்படின்னு சொன்னால், தனது சொத்தில் இருந்து பெண் என்ன செய்யறது, செலவழித்தல் தர்மம் செய்தல். தனது சொத்தில் இருந்து பெண் செலவழித்தல் தர்மம் செய்தல் அப்படி என்ற பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அது அவளுக்கு தனியான உரிமை, அவளுக்கு வந்து அது தனியான உரிமை, அவளுக்கான முழு அனுமதி இருக்கு. இதுலையும் கணவன் அனுமதிக்கணும். அதுல கணவன் அனுமதி தேவையில்லை, கணவன் அதை பொருந்திக்கொள்ளும், அதுல வந்து தலையிடக்கூடாது. இப்போ மனைவிக்கு ஒரு சொத்து இருக்கு, மனைவிக்கு சில பணம் இருக்குது, அதெல்லாம் கணவன்கிட்ட கேட்டுட்டு தான் நான் என் உமா கொடுக்கணும், கணவன்கிட்ட கேட்டு தான் என் வாப்பா கொடுக்கணும், தம்பி கொடுக்கணும், தங்கச்சி கொடுக்கணும் இல்லை. சுபேர்லாம் என்ன வந்து கேட்டாங்க, ஹபி அதை எனக்கு என்ன செய்ய அன்பளிப்பா தாங்க, இல்லை நான் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டேன் தர்மம் செஞ்சுட்டேன், அனுமதி கேட்டதாக என்ன செய்யல வரல. நம்ம அதாவது சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மைமூனா ரலியல்லாஹு ஒரு செய்தி பார்த்தோம், அந்த அடிமையை விடுதலை செஞ்சுட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுடைய தாயுடைய சகோதரர்களுக்கு இதை கொடுத்திருந்தா என்ன, அதாவது இன்னும் நன்மையாக இருந்திருக்குமே அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்ப கேட்கல, அனுமதிச்சிட்டாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அதாவது இந்த பரீராவுடைய விடுதலை சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்கிட்ட எதையும் என்ன செய்யல கேட்கல. நான் வந்து உங்களுக்கு என்ன செய்யறேன், மாசம் மாசம் கட்டுறதுக்கு தாரேன்னு சொல்லி ஒரு நஜும், அதாவது நுஜூம்னா மந்த் இன்ஸ்டால்மெண்ட்ல என்ன செய்யற கட்டுவதற்கான ஒரு ஏற்பாடு செஞ்சு தாரேன் என்று சொல்லி கேளுங்கன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யல கேட்கல. அப்ப அவர்களுக்கு அந்தந்த உரிமை இருக்குது. இது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அந்த செய்தி வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்காமலே பரீராவுக்கு என்ன செஞ்சாங்க, பொருளாதார உதவிக்கு ஆயிஷா ரலியல்லாஹு வந்தாங்க என்பது புகாரில 2563. காரணம் அது அவங்களுடைய பணம் அல்லது அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்த பணம் என்ற இடத்துக்குள்ள அது என்ன செஞ்சிடும் வந்துடும். அதுல கணவன் வந்து பொருந்திக்கொள்ளணும். அனுமதி இல்லை என்று கேட்கறதுக்கான உரிமை கணவனுக்கு என்ன அதுல இல்லை. அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது இப்ப உதாரணமா உம்மு ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மைமூனா ரலியல்லாஹுடைய சகோதரி, அவங்க அனுப்புறாங்க ஒரு அரபா நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ் நோன்பா இல்லையான்னு பார்க்கறது ஒரு பால் கோப்பையை வச்சு என்ன செய்யறாங்க அனுப்புறாங்க. உம்மு ஃபதுல் தான் அனுப்பினாங்கன்னு தெரியும். இது வந்து உங்களோட கணவன் தந்ததா உங்களோட பணமா, கணவன்ட்ட அனுமதி கேட்டு தான் வந்துச்சான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லைன்றது ஒரு ஆதாரமா என்ன செய்யறாங்க அறிஞர் கொண்டு வர. ரசூலுல்லாஹ் இஸ்திஃப்சாரே என்ன செய்யல அதுல பண்ணவில்லை. புகாரில 1988வது இலக்கம் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தி. அடுத்ததாக வந்து என்ன, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் உரை நிகழ்த்துறாங்க. அப்ப அதுல சொல்றாங்க என்ன, தசத்தக்ன வலவ் மின் ஹுலியிகுன்ன, உங்கள் ஆபரணங்களில் இருந்தாவது நீங்க என்ன செய்யுங்க செலவழிங்கன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் அனுமதியை பத்தி எல்லாம் அங்க என்ன செய்யல கேட்கவில்லை. அப்போ இது வந்து புகாரில 1466வது இலக்கம். அப்ப இந்த இடமெல்லாம் மிக முக்கியமான ஒரு ஆதாரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய பொருளாதாரத்தில் அவங்களுக்கு முழு உரிமை உண்டு. நீங்க கொடுத்ததுமாக இருக்கலாம், நீங்க கொடுத்து அவங்களுக்கு சொன்ன இது உனக்கு வச்சுக்கன்னு கொடுத்துருப்பீங்க, அதுல உங்கள்கிட்ட கேட்டுதான் செய்யணும் எந்த அவசியமும் என்ன அவர்களுக்கு இல்லை, உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரே ஒரு நிபந்தனை, நீங்க வெறுக்கிறவருக்கு பார்த்து அன்பளிப்பு செய்தல், நீங்க விரும்பாதவருக்கு பார்த்து கொடுத்தல் என்பது திருமண பந்தத்தில் என்ன செய்யும் ஒரு பாதிப்பு ஏற்படும். இதை தவிர அவங்களோட உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அவங்க கொடுத்தல் என்பது உங்களோட ரீபத் அதுல இல்லை. அதாவது கணவன் மனைவி சந்தேகம் ஒன்று இருக்குமே, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அந்த மாதிரி இல்லாத விஷயத்தில் அவர்கள் தாராளமா என்ன செய்யலாம் கொடுக்கலாம். அதை உங்கள்கிட்ட சொல்லணும் விளங்கப்படுத்தணும் என்ற எந்த பகுதியும் என்ன இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு செய்தி. அந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா செய்தி நம்ம ஏற்கனவே சொன்னது, அது வந்து புகாரில 2592வது இலக்கம். அந்த அடிமை பெண்ணை வந்து என்ன விடுதலை செய்வதற்கு பதிலாக நீங்க அந்த சகோதரிகளுக்கு என்ன உங்களோட தாய் வழி சகோதரிகளுடைய அந்த அந்த குடும்பத்தினருக்கு கொடுத்திருக்கலாம் அப்படி என்று சொன்னது. அப்ப இவைகள் எல்லாம் ஒரு பெண்ணுடைய தசர்ருஃப், அவங்களுடைய அதாவது பொருளாதார செலவீனத்தில் வந்து அவர்கள் செய்தால் பொருந்தி கொள்ள வேண்டும் என்றது. அதுலயும் இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, கணவனுடைய பொருளாதாரம் இருக்கும். கணவனுடைய பொருளாதாரத்துல பெண்ணுக்கு நீங்க வீட்டுக்கு செலவுக்கு கொடுத்திருப்பீங்க. அந்த செலவுக்கு கொடுத்ததுல அவங்க என்ன செய்வாங்கன்னா முஜஸ்ஸ அதை சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு பெண்ணுக்கு கணவன் செலவழிக்கிற நஃபக்கா வந்து முஜஸ்ஸ பகுதி பகுதியா தான்
ஒரு நாளைக்கு இவ்வளோ, ஒரு நாளைக்கு இவ்வளோ, ஒரு நாளைக்கு இவ்வளோ என்ற அடிப்படையில தான் கணக்கு வச்சுக்கிறோம். நீங்க கணக்கு வச்சுக்கிறதுல சட்ட அடிப்படையில வந்து ஒரு பெண் ஒரு நாள் இதை செய்யல என்றா இந்த பகுதி எப்படி கணக்கெடுக்கிறோம் ஒரு பிரச்சனை வரும். அதுக்காக இப்ப நீங்க ஒரு 5-6 நாளைக்கு கொடுத்து வச்சுக்கிறீங்க, 5-6 நாளைக்கு தான் தந்து வச்சுக்கிறீங்க, 5-6 நாள் இடத்த முந்தி கொடுக்கிறது அதல்ல, மேலதிகமாக உங்களுக்கு ஒரு பகுதி அல்லது உங்களுக்கு பாதிக்காத அளவுல அதுல ஒரு மிச்சம் பிடிக்கிறதுக்கான அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்தா யாருமே பாதிப்பாக நினைப்பதில்லை என்ற வளமை ஒன்று என்ன செய்து இருக்குது. இந்த பகுதியிலிருந்து அவர்கள் செலவழித்தால் என்ன, இதையும் கணவன் பொருந்தி கொள்ள வேண்டும். இதையும் கணவன் பொருந்தி கொள்ள வேண்டும். அனுமதி தேவையில்லை இந்த விஷயத்திலே. அப்படின்னா பொதுவான ஒரு அனுமதியில பொருந்தி கொள்ள வேண்டும். இப்ப இந்த செய்தியை பாருங்க. இது வந்து புகாரில 2590வது இலக்கம். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, லைஸ லீ ஷைஉன் இல்லா மா அத்கல அலைய சுபைர், சுபைர்லாம் எனக்கு தார வருமானத்தை தவிர எனக்கு வருமானம் எதுவுமே என்ன இல்ல. ஃபஹல் அலைய ஜுனா அன் அர்தஹ மிம்மா யுத்கிலு அலைய, அவங்க தரக்கூடிய அந்த அதாவது செலவினத்தில் இருந்து நான் அன்பளிப்புகள் ஏதாவது கொடுக்கிறது, தர்மங்கள் செய்யறது வந்து எனக்கு குற்றமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்தஹி மஸ்தத, முடிமான அளவு நீங்க என்ன செய்ய அன்பளிப்பாக கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கங்க. வலா தூஇ ஃபயூஇ அல்லாஹு அலைக், முடிந்து வைத்துக் கொள்ள வேண்டாம், அல்லாஹ்வும் உங்களுக்கு முடிந்து வைத்துக் கொள்வான்றார். அப்படின்னா கொடுக்கப்படுற செலவுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து தர்மம் செய்யறது பிரச்சனை இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லிக்க மாட்டான். இது ஒரு கணவன் தரக்கூடிய ஒரு பகுதி, கணவனுடைய அனுமதியோடு செய்ய வேண்டிய ஒரு பகுதியில் ரசூலுல்லாஹ் பொது அனுமதியோடு என்ன செய்றாங்க கொடுக்குறாங்க. எனவே இந்த ஊர் வளமைகள்ல நம்ம கணவனுடைய செலவுல என்ன செய்வாங்க, ஒரு கேட்டு வரக்கூடியவர் கொடுப்பாங்க, ஒரு ஹெல்ப் கொடுப்பாங்க, நீ என்கிட்ட கேட்காம கொடுத்தாய் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாம வம்புக்கும் எடுப்பாங்க அந்த இடத்துல. எப்படி நீ கேட்காம ஒரு வார்த்தை உனக்கு சொன்னா என்ன வந்துட போகுது, தர்மம் தானே நடந்திருக்கு, உங்களுக்கு அதுல கூலி தானே வரப்போகுது, அப்படிங்கிற டைம்ல நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, பாதிப்பு இல்லாத விஷயமாக அவங்க கொடுத்திருந்தா சிலதிரிக்கு நல்லாவே விளங்கு, பாதிக்கக்கூடிய விஷயம் என்று விளங்கு, பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சிருந்தா 2 பேரும் பொறுத்துக் கொள்வோம்னா அது சிறப்பு. ஆனா அந்த அனுமதி என்ற லெவல் எவ்வளவுக்குன்னா, கணவனுடைய பணத்திலிருந்து எது ஒரு வளமை அடிப்படையில பிரச்சனை இல்லையோ, உறுப்புல அது சாதாரணமாக நடக்கக்கூடிய அம்சமோ அவைகளை தர்மம் செய்வது, கொடுப்பது, வாங்குவது என்பது ஒரு பெண்ணுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி, இது வந்து புகாரில் 1425வது இலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அன்ஃபகத்தில் மர்அத்து, இது செயல்பாடு, இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, இதா அன்ஃபகத்தில் மர்அத்து மின் தஆமி பைத்திஹா கைர முஃப்ஸிதத்தின், அதாவது வீணாக்காமல் நாசமாக்காமல் ஒரு பெண் வந்து தனது வீட்டில இருந்து செலவழித்தாள், அதாவது வீணாக்காமல் எல்லை மீறாமல் செலவழித்தால், கானலஹா அஜ்ருஹா பிமா அன்ஃபகத், அவள் செலவழித்ததற்கான கூலி அவளுக்கும் உண்டு, அவள் செலவழித்தது கூலி அவளுக்கு உண்டு. வலி ஜௌஜிஹா அஜ்ருஹு பிமா கஸப், இவங்க செலவழித்த கூலி அவங்களுக்கு, சம்பாதித்த கூலி கணவனுக்கு, சம்பாதித்த கூலி கணவனுக்கு உண்டு. வலில் ஹாசினி மிஸ்லு தாலிக், அதே போலதான் ஒரு பொருளாதாரத்தை சதக்காவ தர்மங்களை ஹசானால வச்சு பொறுப்பு பாதுகாப்பு ஒருத்தர் வச்சுப்போமே, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், பொருளாதாரத்துக்கு பொறுப்பு என்ன சொல்லுவோம், அந்த ட்ரெஷரர் விளங்கிட்டா, அவர் வந்து அதை சரியாக பேணி சரியான முறையாக வச்சுக்கிட்டு செலவழிப்பாரு, அவருக்கு அதே மாதிரி கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரெஷரரா இருக்கக்கூடிய நம்பிக்கையோட இருந்து நேர்மையாக கணக்கு பார்த்து முறையா மனம் விரும்பி கொடுக்கணும். இப்போ அவர் ஆர்டர் பண்றாரு இவ்வளவு கொடுங்கன்னு, அவருக்கே கொடுக்குறீங்க அப்படி என்று கேட்டா அந்த கூலி அவருக்கு என்ன இல்லை, கொடுக்க சொன்னவருக்கு மனம் வந்து போதும், எப்படி நல்லா இருக்குதா, இன்னும் கொஞ்சம் பேசி தரவா, அப்படி என்ற லெவல்ல அவர் என்ன செய்யணும், கொடுத்தால் அவருக்கும் அதே போன்று கூலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யன்குசு பஅதுஹும் அஜ்ர பஅதின் ஷையா, ஒருவருடைய கூலியை இன்னொருவர் குறைத்து விட மாட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 3 இதுலையும் ஒருவருடைய கூலி இன்னொருவருக்கு என்ன செய்யாது, இவருக்கு அவருக்கும் கூலி போகுது என்றதுனால எனக்கு பங்கு என்ன செய்யாது, குறையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது வந்து புகாரில 1425வது செய்தி. எனவே இதுவும் கணவன் என்ன செய்ய வேண்டும், ஒரு பொருந்திக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். இன்னொரு செய்தி வந்து, அதாவது இது அபூதாவுதுல 3565 3565, திர்மிதியில 2120 வரக்கூடிய செய்தி என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால சொல்றாங்க, இறுதி ஹஜ்ஜில, லா துன்ஃபிக் இம்ரஅத்தும் மின் பைத்தி ஜௌஜிஹா இல்லா பிஇذن ஜௌஜிஹா. விளங்கிட்டா, இந்த செய்தி வந்து அதாவது கணவனுடைய அனுமதியோடு தான் செய்ய வேண்டும் என்பதை போல இந்த வார்த்தை சொல்லும். எப்படின்னா, கணவனுடைய வீட்டிலிருந்து ஒரு பெண்மணி செலவழிப்பதாக இருந்தால் இல்லா பிஇذن ஜௌஜிஹா, கணவனுடைய அனுமதியோடு தான் என்ன செய்யணும், செலவழிக்க வேண்டும். கீழே யார சொல்லலாம், தூதரே வலத்தாம், சாப்பாடுமா,
அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஆல தாலிக் அஃதலு அம்வாலினா, உணவு தான் எங்களுடைய சொத்திலே பெருமதியானது என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பதில் சொன்னாங்கன்னு ஒரு செய்தி வருது. ஆனா இதை அறிஞர்கள் எப்படி தஃசீர் பண்றாங்கன்னு சொன்னா, வளமையான தேவையான அடிப்படையான விஷயம் என்று கணவன் தருவாரே அவைகள் விஷயத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் இந்த செய்தி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. மற்ற ஹதீதுகள் எல்லாம் என்ன அந்த இர்லஹை முடியுமான அளவுக்கு எடுத்துக்கங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பாதிக்காத அமைப்புல உள்ளது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சாப்பாடு அப்படின்னு, சாப்பாடு அண்டைக்குள்ள அவர் சாப்பிட வேண்டிய கோதுமை அரிசி எல்லாமே அதெல்லாம் தர்மம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து இப்படி தான் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவழிச்சா நன்மைன்னு சொல்லிக்கிறாங்க தானே என்று அப்படியான இடத்துக்கு அது வராது என்றதை இந்த ஹதீஸ் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும். மிம்மா யுத்தசாமஹு ஆதத்தன், வளமையாக அந்த விஷயத்துல ஓகே அப்படி என்று சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு பெண் அனுமதி இல்லாமலே என்ன செய்யலாம், செலவழிக்கலாம், கொடுக்கலாம், அதுல பிழை கிடையாது என்பதை இவ்வளவு செய்திகளும் என்ன செய்கிறது சொல்வதை பார்க்கிறோம். இதுதான் அப்போ ஒரு 5 விஷயங்களும் என்ன செய்யலாம், இதையும் சேர்த்தா நம்ம சொல்லிக்கொள்ளலாம். இவைகள் அனைத்துமே ஒரு அதாவது ஒரு கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள்ல வருது. இந்த கடைசி பகுதி அனுமதியோட செய்தல் என்றது பொது அனுமதி, பொது பொருந்தல் அப்படி என்ற அடிப்படைக்குள்ள வரும். இது பெண்ணுடைய தலைப்பிக்கல வைக்கலாம், ஆணுடைய தலைப்பிக்கல இது வைக்கலாம். இது ஆணுடைய தலைப்பிக்கல கொண்டு வந்ததுக்கு காரணம் அனுமதியோட தான் கணவன் எல்லா விஷயமும் நடக்கணும். அப்ப இதுல அனுமதியை எப்படி புரிஞ்சு கொள்றது என்பதற்காக இதை செஞ்சேன், இதுல கொண்டு வந்தேன். இதுதான் ஒரு முக்கியமான அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக சுருக்கமான பகுதி. ஒரு கணவனுடைய விஷயத்துல கணவனுக்கான உரிமைகள் கடமைகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான். இது அல்லாம இன்னும் சில விஷயங்கள் உண்டு. அது என்னன்னா ஒரு பெண்ணை கண்டித்தல், தண்டித்தல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு பாதிப்படையாத வண்ணம் அடிப்பதற்கும் அனுமதி கொடுத்தது. குர்ஆன் வசனம் வருது, ஹதீஸ்கள் வருது. இதெல்லாம் நான் இதுல கொண்டு வரல. என்ன காரணம் என்றா பிரச்சனைகள் சிக்கல்கள் என்ற பகுதியில் இது நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ள கடமைகள் மட்டும்தான் இது. பிரச்சனை சிக்கல் என்று வரக்குள்ள சில விஷயங்கள் உண்டு வழங்கிட்டா அவைகளை அந்த இடங்கள்ல என்ன செய்யற உரிமைகள் கடமைகள் என்ற பகுதியில் நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து கொள்ளலாம். இதுதான் என்ன சுருக்கமான செய்தி. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்ப நாங்க ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற பகுதியை பார்த்தோம். அடுத்தது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற பகுதி அடுத்ததாக பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.